கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். விசேஷமாய் ஆண்டுடைய கிருபையினால் நாம் தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் இந்த இரவுக்கு இரவு ஜெபத்தின் மூலமாக பரிசுத்த வேதாகமத்தில் இருந்து தேவனால் அருளப்பட்டதும் நமக்கு முன்னால் வாழ்ந்து கர்த்தருக்குள் அடையாளங்களாய் இருக்கிறவர்களுமான யோசேப்பின் குடும்பம் என்ற தலையங்கத்திலே யாக்கோபின் குமாரர்களை குறித்து நாம் தொடர்ந்து பல வேத பாடங்களை கேட்கும்படி ஆண்டவர் நமக்கு இரக்கமும் கிருபையும் தயவும் செய்தார். அந்த வேத பாட வரிசை கிரமத்தின்படி ஆண்டுடைய கிருபையினால் நாம் ஆதியாகமத்தின் புஸ்தகம் 49ஆம் அதிகாரத்தை மையமாக வைத்து அதிலே சொல்லப்பட்டிருக்கிற யாக்கோபின் குமாரர்களுடைய வரிசை கிரமத்தின்படி ஒவ்வொருவராக பார்த்து வந்தோம். அந்த வரிசையிலே இந்த ஆதியாகமத்தின் புஸ்தகம் 49ஆம் அதிகாரத்துல முதல் குமாரனாக ரூபனை குறித்தும், இரண்டாவதாக சிமியோனை குறித்தும், மூன்றாவதாக லேவி என்பவரை குறித்தும், நான்காவதாக யூதா என்பவரை குறித்தும், ஐந்தாவதாக செபுலோன் என்பவரை குறித்தும், ஆறாவதாக இசக்கார் என்பவரை குறித்தும், ஏழாவதாக தான் என்கிற மனுஷனை குறித்தும், எட்டாவதாக காத் என்கிற மனுஷனை குறித்தும், ஒன்பதாவதாக ஆசேர் என்பவரை குறித்தும், பத்தாவதாக நப்தலி என்பவரை குறித்தும், 11ஆவதாக யோசேப்பு என்பவரை பார்க்க வேண்டும், ஆனால் யோசேப்பை குறித்து பார்க்கவில்லை. கடைசியாக 12ஆவதாக கடைசி குமாரனாகிய பென்யமீனை குறித்தும் தொடர்ந்து நாம் பார்ப்பதற்கு அவர்கள் வாழ்க்கை வரலாறுகளை அறிந்து கொள்வதற்கு தேவன் உதவியும் கிருபையும் தயவும் செய்தார். இதிலே இந்த சொல்லப்பட்ட இந்த யாக்கோபின் 12 குமாரர்களில் ஏறத்தாழ எல்லா குமாரர்களை குறித்தும் வேதப்பாடம் நடத்தி இருந்தாலும் இந்த இடத்திலே ஒரு முக்கியமான தகவலையும் நான் சொல்லியாக. என்னவென்று சொன்னால், இந்த 12 குமாரர்களை குறித்து நாம் வேத பாடத்தை கேட்டோம். நான் உங்களுக்கு கொடுத்த வேத பாடம் முழுவதுமே அது ஒரு முழுமையான வேத பாடம் கிடையாது. முடிந்த வரைக்கும் ஒரு டச் அப் என்று சொல்லக்கூடிய ஒரு தொட்டு விடக்கூடிய அந்த வேத ஆதாரங்களை, சரித்திர சான்றுகளை, விளக்கங்களை, வியாக்கியானங்களை, அர்த்தம் பொருத்தங்களை கொடுத்தேன். முறைப்படி இந்த 12 குமாரர்களை குறித்த முழுமையான வேத பாடத்தை அறிய வேண்டும் என்று சொன்னால் அது குறைந்தபட்சம் ஒரு வருடமாவது கண்டிப்பாய் ஆகும். அந்த அளவுக்கு அவர்களை குறித்த ஆழ்ந்த உபதேசங்களும் சத்தியங்களும் வசனங்களும் விளக்கங்களும் ஆதாரங்களும் ஏராளமாயிருக்கிறது, தாராளமாயிருக்கிறது. ஆனா அவ்வளத்தையும் போதிப்பதற்கு நம்மால் இயலாதது ஒன்று, அதை பொறுமையாய் கேட்பதற்கு முடியாதது ஒன்று. காலமும் சமயமும் ஒத்து வராதபடியினால் அவர்களை குறித்த ஒரு தலையங்கங்களை மாத்திரமே நாம் பார்த்திருக்கிறோம். அப்படி யாக்கோபின் குமாரர்கள் புத்திரர்கள் 12 பேரில் நாம் பார்த்து கடைசியாய் நான் சொன்னேன், இந்த யாக்கோபுக்கு பிறந்த ஒரே ஒரு குமாரத்தி உண்டு, அவளுடைய பெயர் தீனாள். கடைசியாக அவளை குறித்து உங்களுக்கு சொல்லப்படும் என்று சொன்னேன். அந்த வரிசையிலே இந்த இரவுக்கு ஜெபத்தின் வேத பாடத்திலே இன்றைக்கு இந்த யாக்கோபின் குடும்பத்திலே அந்த தீனாள் என்கிற பெண் பிள்ளையை குறித்துதான் கர்த்தருடைய இரக்கங்களை முன்னிட்டு நாம் பார்க்க போகிறோம், அறிந்து கொள்ள போகிறோம். இந்த வேத பாடங்களை நீங்கள் கவனத்தோடும் ஜெபத்தோடும் கவனித்தால் அதிலிருந்து ஜீவ ஊற்று உங்களுக்கு உண்டாகி நாளை பின் நாட்களிலே உங்களுக்கு ஞானத்தின் வெளிப்பாடுகள் அதிகமாய் கிடைக்கும். ஆனபடினால் இந்த வேத பாட சத்தத்தை கவனமாய் கவனியுங்கள், பொறுமையாய் சுதந்திரம் அறிந்து கொள்ளுங்கள், வேண்டியவர்கள் எழுதி கொள்ளுங்கள், தேவையானவர்கள் குறிப்பெடுத்துக் கொள்ளுங்கள்.
தேவனுக்கு மகிமையும் கிருபையும் தயவும் உண்டாவதாக. இன்றைக்கு தேவனுடைய வார்த்தைக்கு ஆதாரமாய் பரிசுத்த வேதாகமத்திலிருந்து ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். ஜெபத்தோடு கவனிங்கள். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 30ஆம் அதிகாரம் 21வது வசனம். ஆதியாகமம் 30:21. பின்பு அவள் ஒரு குமாரத்தியை பெற்று அவளுக்கு தீனாள் என்று பெயரிட்டாள். பின்பு அவள் ஒரு குமாரத்தியை பெற்று அவளுக்கு தீனாள் என்று பெயரிட்டாள். இந்த தீனாள் என்கிற இந்த பெண் பிள்ளைதான் யாக்கோபுக்கு பிறந்த கடைசி பெண் பிள்ளை. குறிப்பாக ஒரே ஒரு பெண் பிள்ளை. 12 ஆண் பிள்ளைகள், ஒரே ஒரு பெண் பிள்ளை. இப்பொழுது இந்த தீனாளை குறித்த முக்கியமான சில குறிப்புகளை நான் உங்களுக்கு முன்பாய் சொல்ல விரும்புகிறேன். அந்த குறிப்புகளுக்கு பின்பு அதிலிருந்து சில தேவ வார்த்தைகளை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். முதலாவதாக, தீனாள் என்ற பெயருக்கு அர்த்தம் என்ன? தீனாள் என்றால் என்ன அர்த்தத்தை குறிக்கிறது? தீனாள் என்கிற பெயருக்கு 2 அர்த்தங்கள் உண்டு. ஒன்று நியாய தீர்ப்பு என்கிற அர்த்தம். 2வது வஞ்சகம் தீர்க்கப்பட்ட என்று அர்த்தம். ஒன்று நியாய தீர்ப்பு அல்லது வஞ்சம் தீர்க்கப்பட்ட அப்படின்னு அர்த்தம். இந்த 2ம் இந்த தீனாள் என்கிற பெயருக்குரிய அர்த்தங்களாய் இருக்கிறது. இது வேத வசனத்தின்படியான அர்த்தம், சுயமான அர்த்தம் கிடையாது. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமையும் கிருபையும் தயவும் உண்டாவதாக. அடுத்ததாக, இந்த தீனாளுடைய பிறப்பை குறித்து உங்களுக்கு சில காரியங்களை சொல்ல விரும்புகிறேன். இந்த தீனாள் யாக்கோபுக்கும் லேயாளுக்கும் பிறந்த ஒரே பெண் பிள்ளையா இருக்கிறார். யாக்கோபுடைய முறைப்படியான முதல் மனைவியாகிய லேயாளுக்கும் பிறந்த ஒரே குமாரத்தி தான் இந்த தீனாள். தேவனுடைய நாமத்துக்கு மகிமையும் கிருபையும் தயவும் உண்டாவதாக. இந்த சோத்திரம், இந்த தீனாள் என்கிற இந்த பிள்ளையானவன், சோத்திரம், பிள்ளையின் தாய் யார் என்று அறிய வேண்டும், வேதத்தின் ஆதாரம் வேண்டும் என்று சொன்னால் ஆதியாகமத்தின் புஸ்தகம் 30ஆம் அதிகாரம் 20-21வது வசனத்தை வாசிக்கிறேன். அப்பொழுது லேயாள், தேவன் எனக்கு நல்ல ஈவை தந்தார், என் புருஷனுக்கு நான் 6 குமாரரை பெற்றபடியால் இப்பொழுது அவர் என்னுடனே வாசம் பண்ணுவார் என்று சொல்லி அவனுக்கு செபுலோன் என்று பெயரிட்டாள். பின்பு அவள் ஒரு குமாரத்தியையும் பெற்று அவளுக்கு தீனாள் என்று பெயரிட்டாள். இப்போ இந்த தீனாளுடைய தாய் யார் என்று சொன்னால், அந்த 20ஆம் வசனம் சொல்லுகிறது லேயாள் என்று சொல்லி. இந்த லேயாளுக்கு இந்த தீனாள் எத்தனையாவது பிள்ளை என்று கேட்டால் 7வது பிள்ளை. 6 குமாரர்களை இந்த லேயாள் யாக்கோபுக்கு பெற்றெடுக்கிறாள். 7வது பிள்ளைதான் இந்த தீனாள். அப்ப லேயாளுக்கு பிறந்த 7வது பிள்ளை, யாக்கோபுக்கு பிறந்த 13வது பிள்ளை. உங்களுக்கு இந்த பிறப்பின் வர்த்தமானம் புரியும் என்று நம்புகிறேன். யாக்கோபின் முதல் மனைவி 6 குமாரர்களை பெற்றெடுக்கிறாள். 7வதாக இந்த ஒரே பெண் பிள்ளையை பெற்றெடுக்கிறாள். அதனால் லேயாளுக்கு இவள் 7வது பிள்ளை. அதே சமயத்தில் லேயாளுடைய புருஷனாகிய யாக்கோபு பல மனைவிகள் மூலமாய் 12 குமாரர்களை பெற்றெடுக்கிறார். அந்த 12 குமாரருக்கு பின்பு ஒரு பெண் பிள்ளை பிறக்கிறாள். ஆனபடினால் யாக்கோபுக்கு இவள் 13வது பிள்ளை. இப்படி இந்த தீனாளுடைய பிறப்பே முற்றிலும் மாறுபட்ட, முழுவதும் வித்தியாசமான ஒரு பிறப்பின் வர்த்தமானத்தை கொண்டது. தேவனுக்கு மகிமையும் கிருபையும் தயவும் உண்டாவதாக. ஒன்னே ஒண்ணு கண்ணே கண்ணு என்று சொல்லுவாங்க. அதை போல இந்த தீனாள் 12 சகோதரர்களுக்கு நடுவே
இவள் ஒரே ஒரு பெண் பிள்ளையாய் பிறந்ததினால இந்த பிள்ளையை எல்லாருமே நேசித்தார்கள். தகப்பனும் நேசித்தான், தாயும் நேசித்தாள், சகோதரர்களும் நேசித்தார். அதுல ரொம்ப முக்கியமாய் லேவியும் சிமியோனும் இந்த தீனாளை அதிகமாய் அன்பு வைத்தார்கள், தன்னுடைய உடன் பிறந்த சகோதரி என்று சொல்லி. அப்படி ஒரு பாசத்துக்கு குறைவில்லாதவள் தான் இந்த தீனாள். பாசத்துக்கும் அன்புக்கும் நல்ல மற்றவருடைய அரவணைப்புக்கும் எவ்வளவு வேணும் ஒரு பஞ்சம் இல்லாதவள் தான் இந்த பெண் பிள்ளை. அது மாத்திரமல்ல, இந்த தீனாளை குறித்து நீங்க தெரிய வேண்டும் என்று சொன்னால் வேதாகமத்துல 3 அதிகாரங்களில் மட்டும்தான் இந்த தீனாளை குறித்து பார்க்கலாம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 30ஆம் அதிகாரம், 34ஆம் அதிகாரம், 46ஆம் அதிகாரம். ஆதியாகமம் 30, 34, 46 இந்த 3 அதிகாரத்துல மட்டும்தான் இந்த தீனாளை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அதிலே தீனாளுக்கென்று ஒரு தனி அதிகாரம் வேதாகமத்தில் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. அந்த அதிகாரம் முழுவதுமே அவளை குறித்துதான் வேதம் பேசுகிறது. அந்த அதிகாரம் என்னவென்று சொன்னால் அதுதான் 30க்கும் 46க்கும் இடைப்பட்ட 34ஆம் அதிகாரம். இந்த 34ஆம் அதிகாரம் முழுவதும் தீனாளை குறித்த சம்பவங்களும் அவள் வாழ்க்கையில் நடந்தவைகளை குறித்தும் எழுதியிருக்கிறது. அப்படியானால் இந்த 3 அதிகாரங்கள் அவள் வாழ்க்கையிலே ரொம்ப முக்கியமானதாய் காணப்படுகிறது. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமையும் கிருபையும் தயவும் உண்டாவதாக. இங்கு ஒரு ரகசியத்தை நீங்கள் அறிய வேண்டும். எப்படி இந்த தீனாளை குறித்து ஆதியாகமத்திலே வெறும் 3 அதிகாரத்துல மட்டும் சொல்லப்பட்டிருக்கிறதோ 30, 34, 46, அதே போல இந்த தீனாளோட வாழ்க்கையில 3 பிரதானமான மனிதர்கள் இடைப்பட்டதை பார்க்கலாம். 3 பிரதானமான மனிதர்கள் தீனாளின் வாழ்க்கையில் இடைப்படுகிறார்கள். அந்த 3 மனிதர்கள் யார் என்று சொன்னால், நம்பர் 1 தீனாளுடைய தகப்பனாகிய யாக்கோபு. நம்பர் 2 சீகேமை சார்ந்த ஏமோர் என்கிற வயது முதிர்ந்த மனுஷன். நம்பர் 3 சீகேமின் பிரபுவாகிய சீகேம் என்னப்பட்ட பிரபு. இந்த யாக்கோபு, ஏமோர் மற்றும் சீகேம் இந்த 3 ஆண்களும் இந்த தீனாளுடைய வாழ்க்கை முக்கியத்துவம் வாய்ந்தவர். இந்த 3 ஆண்கள் தீனாள் வாழ்க்கையில் எந்த வகையில் முக்கியத்துவம் பெற்றவர்கள் என்று சொன்னால், 3 பேரும் 3 வகையிலே வேறு வேறு விதத்திலே முக்கியத்துவம் வாய்ந்தவர். முதலாவது நம்பர் 1 யாக்கோபு. இவன் தீனாளை பெற்றெடுத்த அந்த தகப்பன் என்ற முறையிலே அந்த வித்தின் சொந்தக்காரனாய் இருக்கிறான். 2வது அந்த சீகேமை சார்ந்த ஏமோர். இந்த ஏமோர் அவன் எந்த வகையில முக்கியத்துவம் என்று சொன்னால், சீகேமுடைய சொந்த தகப்பன் தான் ஏமோர். இந்த ஏமோர் அன்றைக்கு இருந்த மனிதர்களில் அந்த சீகேமிலே வயது முதிர்ந்தவன், பிரபுவுடைய தகப்பன். அதனால அந்த ஏமோர் அந்த ஊரின் பெரிய மனுஷன் என்ற பெயரிலே அவன் முக்கியத்துவம் வாய்ந்தவன். அதனாலதான் இந்த ஏமோர் யாக்கோப்ட பேசுறா. யாக்கோப்ட பேசிட்டு சீகேம் மக்கள்கிட்டையும் பேசு. அப்போ எல்லாத்தையும் பேசவும் இவன் எது பேசினாலும் ஜனங்கள் சம்மதிக்கக்கூடிய அளவுக்கு அந்த ஏமோர் முக்கியமானது. 3வதாக இந்த தீனாளோட வாழ்க்கையில் அந்த சீகேம் எப்படி முக்கியமானவன் என்று கேட்டால், அவன் ஒரு வாலிபன், அவன் ஒரு இளைஞன். வாலிபனும் இளைஞனும் மட்டும் கிடையாது, அவன் அந்த சீகேமுடைய பிரபுவாக இருக்கிறான். அதனால அவன் பிரபு என்ற முறையிலே முக்கியமானவன். அதை விட இந்த சீகேம் என்கிறவன் இந்த தீனாளை எடுத்து கூட்டிக் கொண்டு போய் அங்கு கற்பழித்து விட்டு அவளை தீட்டுப்படுத்தி விடுகிறான். இந்த சம்பவம் அந்த சீகேம் என்கிற மனுஷனால் நடந்ததினால் இந்த 3ஆம் மனுஷனாகிய சீகேம்
இந்த தீனாளோட வாழ்க்கையில முக்கியத்துவம் பெற்ற மனுஷனாய் மாறு. ஆக மொத்தம் தீனாளை குறித்து வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது 3 அதிகாரம். அதே போல அவள் வாழ்க்கையில முக்கியத்துவம் வாய்ந்த 3 மனிதர்கள் இந்த சூத்திரம்: யாக்கோபு, ஏமோர் மற்றும் சீகே. இது எப்படி ஒன்றோடு ஒன்று இசைந்து போகிறது என்பதை நன்றாய் கவனி. தேவனுடைய நாமத்துக்கு மகிமையும் கிருபையும் தயவும் உண்டாவதாக. இந்த தீனாளை குறித்து அதிகமாய் யாரும் பிரசங்கிப்பது கிடையாது. அதே சமயத்துல இதை குறித்து யாரும் தியானிப்பதும் கிடையாது. இது ஏதோ தீண்டத்தகாத ஒரு வேத பகுதியாகவும் அருவருப்பான வேத பகுதியாகவும் இதை போய் யார் விளக்கி சொல்லக்கூடும் என்று நிறைய பேர் வெட்கப்பட்டும், அல்லது இதை பேசினால் யாராவது ஏதாகிலும் சொல்லிவிடுவார்கள் என்று பயப்படுகிற ஒரு கூட்டமும் இன்னைக்கு கிறிஸ்தவ வட்டாரத்துல, பிரசங்கியார்கள் வட்டாரத்தில் இருக்கு. இந்த தீனாள் என்ற பெயருக்கு வேதத்துல சோத்திரம் அந்த அர்த்தத்தையே சொன்னேன். இந்த தீனாள் என்ற பெயரில இன்னொரு பெயரும் உண்டு. இந்த தீனாள் என்ற பெயரை சார்ந்த இன்னொரு பெயர் என்னன்னாக்கா தீனாவியர் என்று வேதம் சொல்லுகிறது. தீனாவியர் தீனாவியர் என்கிற கூட்டம் ஒரு காலத்துல இருந்தது. அந்த தீனாவியரை குறித்து சோத்திரம் எஸ்ராவின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்துல பார்க்கிறோம். ஏன் இந்த தீனாவியர் என்ற தீனாவியரை தீனாளோடு ஒப்பிட்டு சொல்லுகிறேன் என்று சொன்னால், இந்த தீனாள் என்கிற அந்த பெயரை சார்ந்து அதை மருவி வரக்கூடியது தான் இந்த தீனாவியர். எஸ்ராவின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். இந்த தீனாவியர் யார் என்று கேட்டா கூத்தியர் என்று வேதம் சொல்லுகிறது. கூத்தியர் கூட்டத்தை சார்ந்தவர்கள் என்று வேதாகமத்திலே தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறதா இருக்கிறது. இந்த கூத்தியர் யார் என்று கேட்டால் 2 ராஜாக்கள் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 30வது வசனம். 2 ராஜாக்கள் 17:30. பாபிலோனின் மனுஷர் சுக்கோத் பெனோதத்தையும், கூத்தின் மனுஷர் நெற்காலையும், ஆமாத்தின் மனுஷர் அசிமாவையும் என்று பார்க்க. இப்போ இந்த தீனாள் என்கிற பெயர் அது பெண் பிள்ளையின் பெயராய் இருந்தாலும் அவளுடைய ஜீவியம் ஒரு தீட்டுப்பட்டதாய் அல்லது அவளுடைய பெயர் கரைப்பட்டதாய் இருக்கு. அதே போல அந்த பெயரை மருவி வருகிற அந்த தீனாவியர், அந்த தீனாவியருடைய ஆதி பிறப்பு கூட கூத்தியர் என்றும், அந்த கூட்டம் ஒரு தனி கூட்டம் என்றும் வேதத்திலே பார்க்கும். இங்கேதான் நாம் ஒரு காரியத்தை கவனிக்க வேண்டும். நாம் நம்முடைய இனத்துக்கு, நம்முடைய ஜனத்துக்கு, நம்முடைய வீட்டுக்கு, நம்முடைய கட்டடங்களுக்கு, வேலை ஸ்தலங்களுக்கு, நம்முடைய பிள்ளைகளுக்கு, குமாரர்களுக்கு, குமாரத்திகளுக்கு, ஆலயங்களுக்கு பெயரை வைக்கும் போது கூட ரொம்ப கவனமாய் பெயர்களை வைக்க வேண்டும். அவன் பெயர் எப்படியோ அதன்படிதான் அவன் ஜீவியம் என்று வேதமே நமக்கு நிறைய ஆதாரங்களை காண்பிக்கிறது. கிதியோனுடைய குமாரனை குறித்து சொல்லும் போது மனுஷன் எப்படியோ அவனுடைய பலனும் அப்படிதான் என்று வேதம். அதே போலதான் பேருக்கேற்றபடிதான் ஜீவியம். இப்போ இந்த தீனாளை பார்ப்போம். இந்த தீனாளுடைய வாழ்க்கை கர்த்தர் நல்லவே, பல குளறுபடிகள் நிறைந்த ஒரு வாழ்க்கை. அது மாத்திரமல்ல, இவள் அந்த யாக்கோபின் குடும்பத்திலே ஒரே ஒரு பிள்ளையாய் பிறந்தாலும் அதன் பின்பு அந்த குடும்பத்தார், யாக்கோபின் குடும்பத்தாரும் யாக்கோபின் 12 புத்திரர்களும் சந்திக்கிற இன்னல்கள் கொஞ்ச நெஞ்சம் கிடையாது. யாக்கோபும் அவனுடைய குமாரரும் சீகேமில போய் தங்கி இருக்கிறார்கள். போகிற வழியிலே அங்க சீகேமில தங்கி இருக்கும் போது இந்த தீனாள் என்கிற யாக்கோபின் குமாரத்தி என்ன செய்கிறான்? பெண்களை பார்ப்பதற்காக, சுற்றி பார்ப்பதற்காக அந்த சீகேம் தேசத்தை சுற்றி பார்க்கவும், அங்கிருக்கிற பெண்களை பார்ப்பதற்காகவும் அவள் புறப்பட்டாள். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 34ஆம் அதிகாரம் 1வது வசனம். லேயாள் யாக்கோபுக்கு பெற்ற குமாரத்தியாகிய தீனாள் தேசத்து பெண்களை பார்க்க புறப்பட்டாள்.
இப்போ ஓ சுத்திரம், மனைவியானவள் வீட்டோரங்களில் கனிதரும் திராட்சை செடி. உன் பிள்ளைகள் அதை போல கொடிகளாய் இருப்பார்கள். ஒன்று செடியாய் இருக்கணும், இல்லாட்டி கொடியாய் மற்றவர்களை சூழ்ந்திருக்கும். அதை விட்டுட்டு இங்கு தீரால் என்ன செய்கிறாள்? தேசத்தை பார்க்கவும் தேசத்தின் பெண்களை பார்க்கவும் புறப்படுது. அப்படி போகிற இடத்துலதான் சுத்திரம் இவள் மீது அந்த சீகேம் என்கிறவன் ஆசை கொண்டு கர்த்தர் நல்லவன் அவளை கூப்பிட்டு கொண்டு போய் கற்பழித்து விடுகிறான். அவள் சுத்திரம் அந்த இடத்திலே தீட்டுப்பட்டு விடுகிறான். இதுதான் இந்த தீனாளுடைய உண்மையான வரலாறு. இந்த தீனாளை குறித்த ஒரு பாடலும் பழம்பெரும் பாடல் உண்டு, கிறிஸ்தவ வட்டாரத்தில் உண்டு. தீனாளடி தீனாள் சீகேமுக்கு போனால், ஓ சுத்திரம் பெண்களை பார்க்க போனால் சீரழிந்து போனாள். தீனாளடி தீனாள் தெருவோரமாய் போனால், சீகேமுக்கு போனால் சீரழிந்து போனாள் என்று ஒரு பாடல் கூட இந்த தீனாளை குறித்து உண்டு. அப்போ நீங்க கவனிக்க வேண்டிய காரியம் என்ன? சொந்த தகப்பன், சொந்த தாய், 1க்கு 12 சகோதரர்கள், அவர்களுடைய மனைவிமார்கள், அவர்களுடைய குமாரர்கள், அவர்களுடைய வேலைக்காரர்கள், இவ்வளவு பெரிய ஒரு ஜனம் பெருத்த ஜாதியா ஒரு பெரும் கூட்டமா இருக்க, இந்த பெரும் கூட்டத்தை விட்டுட்டு இந்த தீனால் தனியாய் தேசத்தை பார்க்க, பெண்களை பார்க்க புறப்பட்டு. இப்போ இந்த வேதத்தை குறித்து, அதாவது தீனாளுடைய ஜீவியத்தை குறித்து நான் உட்கார்ந்து வாசித்து தேவனுடைய வார்த்தைக்காக காத்திருந்த நேரத்துல, ஓ கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். சில முக்கியமான வார்த்தை என்னை அதிகமாய் தொட்டது, சில வார்த்தை என்னை தீயிட்டு சுட்டது. அப்ப தேவனால் தொட்டதும் தீயிட்டு சுட்டதுமான சில வார்த்தைகள் அந்த ஆதியாகமம் 34ஆம் அதிகாரத்துல மட்டும் நிறைய இருக்கிறதை நீங்கள் பார்க்கலாம். அதிலே நலமான வார்த்தைகள், கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே, நலமான வார்த்தைகள், முக்கியமான நலமான வார்த்தைகள் என்று சொன்னால் ஏறத்தாழ 6 வார்த்தைகள் இருக்கிறது. அதே சமயத்துல சொல்லப்படாத அல்லது தேவையில்லாத வார்த்தைகள் என்று சொன்னா, அந்த முக்கியமான தேவையில்லாத வார்த்தைகள் 9 வார்த்தைகள் இருக்கு. நீங்க ஆதியாகமத்தின் புஸ்தகத்தும் 34ஆம் அதிகாரத்தை எடுத்து வைத்துக் கொள்ளுங்க. இங்க முதலாவது அந்த தேவையா சூத்திரம் நலமான நல்ல சில வார்த்தைகளை உங்களுக்கு கோடிட்டு காண்பிக்கிறேன். 34ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசித்தால் அந்த வார்த்தை சொல்லுது, மனம் பற்றுதலாய் இருந்தது. அதே 3ஆம் வசனம் 2வது வார்த்தையாய் சொல்லுகிறது, அவன் பெண்ணை நேசித்தான் என்று பார்க்கிறோம். அதே 3ஆம் வசனம் சொல்லுகிறது, மனதுக்கு இன்பமாய் காணப்படுகிறது என்று. 4வது வார்த்தை அந்த 34ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் சொல்லுது, யாக்கோபு பேசாமல் இருந்தான். இது இருக்கிற வார்த்தையிலேயே ரொம்ப பயங்கரமான வார்த்தை. என்ன வார்த்தைன்னா, யாக்கோபு பேசாமல் இருந்தான். இந்த சரி, அடுத்து நான் சொல்றேன். அடுத்ததாக கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர். 6வதாக ஸ்தோத்திரம் 34ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, ஏக ஜனமாய் காணப்பட்டார்கள் என்கிற நல்ல ஒரு வார்த்தை. இது எல்லாவற்றை விட அந்த 34:18 படித்து பாருங்க, நலமாய் தோன்றினது. திரும்பவும் சொல்றேன், மனம் பற்றுதலாய் இருந்தது. நம்பர் 1. நம்பர் 2, பெண்ணை நேசித்தான். நம்பர் 3, மனதுக்கு இன்பமாய் காணப்பட்டது. நம்பர் 4, யாக்கோபு பேசாமல் இருந்தான். நம்பர் 5, நலமாய் தோன்றினது. நம்பர் 6, ஏக ஜனமாக. இந்த 6 வார்த்தைகளுமே கவனிக்கப்பட வேண்டிய, அறியப்பட வேண்டிய, ஆராயப்பட வேண்டிய வார்த்தைகள். இதுல இந்த 6 எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு வார்த்தை என்னன்னாக்கா, அந்த சூத்திரம் ஆதியாகமம் 34ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் சொல்லுகிறது, யாக்கோபு பேசாமல் இருந்தான். இது ஒரு ரொம்ப பயங்கரமான வார்த்தை. ஏன் தெரியுமா? ஒரு மனுஷனை, ஒரு மனுஷிய பேச சொன்னா எவ்வளவு நேரம்னாலும் பேசுவான்.
என்ன வேணாலும் பேசுவாங்க, எதை குறித்தும் பேசுவாங்க. ஆனா பேசாம இருன்னு சொன்னா மட்டும் இந்த வாயும் இருக்காது, இந்த உதடும் இருக்காது, உள்ளே புதைத்து வைத்திருக்கிற தொண்டையும் இருக்காது. பேசாமல் இருப்பது மட்டும்தான் இங்க எல்லாருக்கும் முன்பாய் வைக்கப்பட்டிருக்கிற பெரிய சவால். ஆனா வேதம் கற்றுக் கொடுக்கிறது, இயேசுவோ பேசாதிருந்தார். எங்கே? அவர் நியாயம் விசாரிக்கப்படுகிற இடத்துல கூட அவரோ பேசாதிருந்தார். அப்ப யாக்கோபும் அவள் சொந்த ஒரே மகள், ஒரே குமாரத்தி, கடைசியா பிறந்தவ, 13வது பிள்ளை. இப்ப அவள் தீட்டுப்பட்டுட்டான். அவள் வாழ்க்கை சீரழிந்து விட்டது. அவளுடைய சரீரத்தை கெடுத்தாகிவிட்டது. அவள் ஜீவியமே கேள்விக்குறியாகிவிட்டது. இவ்வளவு நடந்த நேரத்துல யாக்கோபு ஒரு வயது முதிர்ந்தவன் என்பதையும், அவன் நல்ல மூத்த மனுஷன் என்பதையும், பக்குவப்பட்டது என்பதையும் எப்படி தெரிகிறது? இந்த சூழ்நிலைக்கு மத்தியில அவன் பேசாமல் இருக்கு. இந்த சத்தியத்தை, இந்த தீனாளை குறித்து வேத பாடத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற எல்லாரும் நன்றாய் தெரிந்து கொள்ள வேண்டும். வாழ்க்கையிலே சரீரத்திலே எதை மூடுகிறோமோ இல்லையோ, இந்த உதட்ட மூடினாலே நிறைய பிரச்சனைகளுக்கு முடிவு வந்துடும். இந்த வாயை மூடினாலே நிறைய குழப்பங்களுக்கு சமாதானம் வந்துடும். நிறைய இடத்துல இந்த கர்த்தர் நல்லவர், வாய்தான் முன்னாடி போகுது. தேவனுக்கு மகிமை உண்டாகும். எனக்கு ஒரு சந்தோஷம் என்னன்னா, ஒவ்வொரு மனுஷனுக்கும் சரி, மனுஷிக்கும் சரி, ஆண்டவர் தலையில முடிய கொடுத்திருக்கார். ஆம்பளைகளுக்கும் முடிவு இருக்கு, பெண்களுக்கும் முடிவு இருக்கு. இந்த எனக்கு என்ன சந்தோஷம்னா, தலையில இருக்கிற முடியின் நீளம் கூட மனுஷனுக்கு கொடுக்கப்பட்ட வாயின் நீளம் கிடையாது. தலையில் இருக்கிற முடியை விட வாயின் நீளம் கம்மி தான். ஆனா அவ்வளவு நீளமா இருக்கிற முடி சீவி விட்டுட்டாக்கா அது பாட்டு தொங்கிக்கிட்டு கிடக்குது, ஒன்னோடு ஒண்ணு பின்னிக்கிட்டு அமைதியா கிடக்குது. ஆனா முடியை விட நீளத்திலும் அகலத்திலும் குறைவா இருக்கிற அந்த வாய் பார்த்தீங்கன்னா நீண்டு நீண்டு போகுது. எம்மாவூருக்கும் தெற்காவூருக்கும் இடையில போயிட்டு இருக்கு. கானாவூருக்கும் பெத்லேகமுக்கும் நடுவுல போயிட்டு இருக்கு. எருசலேமுக்கும் சீகேமுக்கும் அந்த பக்கம் போயிட்டு இருக்கு. எந்த பக்கம் போவது, எந்த பக்கம் வருதுன்னு தெரியல. கர்த்தர் நல்லவன். இதை இன்றைக்கு இரவுக்கிற ஜபத்துக்கு வந்த உங்களை பத்தி நான் சொல்லல, உங்களை சொல்லவே மாட்டேன், பயப்படாதீங்க. இந்த வாயை பத்தி நான் சொல்றது இந்த யாக்கோபின் குமார புத்திரராகிய குமாரர்களை குறித்து சொல்றேன். அதுல ஒருத்தன் சொல்றான், எங்க சகோதரி தீட்டுப்படுத்தினது சரியா? இன்னொருத்தர் சொல்றான், நீங்க எல்லாம் விருத்த சேதனம் பண்ணணும். இன்னொருத்தர் சொல்றான், நீங்க சம்மதிக்காட்டி நான் கூப்பிட்டு என் சகோதரி கூப்பிட்டுட்டு போயிடும். ஆளாடுறதுக்கு இஷ்டத்துக்கு பேசுறான். ஆனா யாக்கோபு குறித்து வேதம் சொல்லுது, யாக்கோபு பேசாமல் இருந்தான். அப்ப இந்த ஆதியாகமம் 34ஆம் அதிகாரத்திலே தீனாளுடைய ஜீவியத்துல கவனிக்கப்பட வேண்டிய வார்த்தைகள், கற்றுக்கொள்ள வேண்டிய வார்த்தைகள் இந்த 6 வார்த்தைகள். சரி, இதை தவிர இந்த தீனாளுடைய ஜீவியத்தை குறித்து இந்த 34ஆம் அதிகாரத்துல சில அருவருப்பான வார்த்தைகளையும் அல்லது சோத்திரம் நாம் அதிகம் பயன்படுத்த விரும்பாத வார்த்தைகளும் இருக்கிறது. அந்த அருவருப்புக்கும் அல்லது பயன்படுத்த விரும்பாத அந்த வார்த்தைகள் எத்தனைன்னா, நான் உட்கார்ந்து படிச்சு தெரிஞ்சுக்கிட்ட வரைக்கும் எனக்கு வெளிப்பட்ட வெளிப்பாட்டின்படி 9 வார்த்தைகள். அந்த 9 வார்த்தைகள் என்ன? நம்பர் 1, 34ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம், சயனித்து. நம்பர் 2, 34ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம், தீட்டுப்படுத்தினான். நம்பர் 3, 34ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம், மதிகெட்ட காரியத்தை செய்தார்கள். நம்பர் 4, 34ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம், மனம் கொதித்து. நம்பர் 5, 34ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம், வஞ்சகமான மறுமொழி. நம்பர் 6, 34ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம், கொன்று போட்டார்கள். நம்பர் 7, 34ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம், வாசனையை கெடுத்து போட்டார்கள். நம்பர் 8,
34ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம். கலங்க பண்ணினீர்கள். நம்பர் 9 34ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம். வேசியை போல நடத்தினீர்கள். இந்த அளவுக்கு யாரு இந்த ஆதியாகமம் 34ஆம் அதிகாரத்துல கோடுபட்டு படிச்சிருக்கீங்கன்னு தெரியாது. இந்த நல்ல வார்த்தையும் மற்ற வார்த்தைகளையும் வேறு விரித்து எத்தனை பேர் படிச்சிருக்கீங்கன்னு தெரியல. ஆனா ஒண்ணு சொல்றேன், ஆடு புல்லு மேய்வதை போல நம் பைபிளை மேய்ஞ்சிட்டு போக கூடாது. நாம் பைபிளை படிக்கும் போது அதுல இருக்கிற கண்டென்ட் என்னன்னு பார்க்கணும். சாராம்சம் என்ன, காரியத்தின் கடைத்தொகை என்ன சொல்லுகிறது, அதை புரிஞ்சுக்கணும். புரிஞ்சுக்கிட்டு அதுல ரைட் அண்ட் லெப்ட் அல்லது ரைட் அண்ட் ராங், எது ரொம்ப பெஸ்ட், எது ரொம்ப ஒஸ்ட், இது எல்லாத்தையுமே நாம் கவனித்து படிக்கிறது, பிரிச்சு பார்த்து எழுதி வைக்கிறது ரொம்ப நல்லது. எனக்கன்பான தெய்வ பிள்ளைகளே, இப்ப கருகலான எல்லாரும் வெளியரங்கமாய் பேச முடியாத, பேசப்படாத இந்த 9 வார்த்தைகள் இந்த தீனாளை குறித்து இருக்கிறது. இதுல எதை இன்றைக்கு நாம் பிரசங்கிப்பது, எதை பிரசங்கித்தால் எல்லாரும் காது கொடுத்து கேட்பார்கள்? அப்போ ஒரே ஒரு பெண் பிள்ளை, ஒன்னே ஒண்ணு கண்ணே கண்ணன் வளர்க்கப்பட்டவன், அவ ஒருத்தியின் நிமித்தம் இந்த 12 பேருடைய சாட்சியின் ஜீவியம் அங்கு தாறுமாறாய் மாறிவிட்டு. இது எப்படி இருக்கிறது தெரியுமா? பாடுபட்டு, கஷ்டப்பட்டு, வருத்தப்பட்டு, துன்பப்பட்டு, வேதனைப்பட்டு, கண்ணீர் விட்டு எப்படியோ ஒரு அழகான கோபுரத்தை கட்டி முடிச்சிட்டு கடைசியா கீழே அடியில இருக்கிற அந்த மூலக்கல்ல உருவிட்டாக்கா அந்த கோபுரம் என்ன ஆகும்? அழகாய் கட்டப்பட்ட கோபுரம் அப்படியே சரிந்து. அத போலதான் நீங்க ஆதியாகமம் 49ஆம் அதிகாரம் 1 நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா, அவன் 12 குமாரர்களை ஆசீர்வதிக்கிற விதமே வேறு. உபாகமம் 33ஆம் அதிகாரத்தை ஃபுல்லா நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா, யாக்கோபின் 12 குமாரர்களை குறித்து மோசே ஆசீர்வாதமே வேறு. எல்லாருக்கும் எல்லா விதமான விதவிதமான வித்தியாசமான மகிமையான மகத்துவமான நேர்த்தியான ஆச்சரியமான வியக்கத்தக்கதான பல ஆசீர்வாதங்கள் சொல்லப்பட்டிருக்குது. ஆனா இப்ப பாருங்க, எவ்வளவு படிச்சு கற்று தேர்ந்து விட்டு கடைசியா அந்த தீனால குறித்து படிக்கும் போது எவ்வளவு சுதந்திரம் தகாத காரியத்தை நாம் கேட்க வேண்டியதா இருக்கிறது. இந்த இடத்துலதான் இந்த செய்தியை கேட்கிறவர்கள் ஜாக்கிரதையா இருக்க வேண்டும். என்ன ஜாக்கிரதை? உங்களுக்கு ஆண்டவர் நல்ல ஒரு குடும்பம் என்கிற ஒன்றை கொடுத்திருப்பார். அந்த குடும்பத்திலே புருஷனும் இருப்பான், மனைவியும் இருப்பாள், பிள்ளைகளும் இருப்பார், அல்லது முக்கியஸ்தர்களும் இருப்பாங்க. எல்லாம் நல்லதுதான் குடும்பம் போய்கொண்டிருக்கிறது. ஆனால் அங்கே தீனால் போன்ற அளவுக்கு மீறின அன்புக்கும், அளவுக்கு மீறின பாசத்துக்கும், அளவுக்கு மீறின சுதந்திரத்துக்கும் இந்த தீனாளுக்கு அங்கு கொடுக்கப்பட்டது. முதலாவது சுதந்திரம், 2வது அன்பு, 3வது தீனாளுக்காக காண்பிக்கப்பட்ட வைராக்கியம். 3 காரியம் தீனாளுக்காக இந்த குடும்பம் காண்பித்தது. 1 சுதந்திரத்தை காண்பித்தது யாக்கோபின் குடும்பம், 2வது அன்பை காண்பித்தது, 3வது வைராக்கியத்தை காண்பித்தது. இந்த சுதந்திரம் தான் என்ன பண்ணது? தேசம் முழுக்க சுற்றி பார்க்கிறதுக்கு தீனால அனுப்பி விட்டுச்சு. அப்போ ஒரு வீட்டில நீங்க எவ்வளவுதான் முக்கியஸ்த நபர்கள் இருந்தாலும் கொடுக்க வேண்டிய அளவுக்கு தான் ஒரு சுதந்திரம் கொடுக்க வேண்டுமே தவிர, அளவுக்கு மிஞ்சின சுதந்திரத்தை கொடுப்பது அது உங்களுடைய வாசனையை கெடுத்து போடுவதற்கு சமானம். உங்க வாசனையை ஒன்றுமில்லாமல் பண்ணுவதற்கு சமானம். எனக்கன்பான தெய்வ பிள்ளைகளே, இந்த காரியத்தை குறித்து யாக்கோபு சொன்ன ஒரு வார்த்தை என்னை ரொம்ப பாதித்தது.
ஆதியாகமம் 34 அதிகாரம் 30வது வசனத்தின் கடைசி பகுதி நான் வாசிக்கிறேன். கர்த்தர் நல்லவர். சொல்கிறோம், நீங்கள் என் வாசனையை நீங்கள் கெடுத்ததினாலே என்னை கலங்க பண்ணினீர். என் வாசனையை நீங்கள் கெடுத்ததினாலே என்னை கலங்க பண்ணினீர்கள் என்று யாக்கோபு சொல்லுது. இப்போ அந்த ஒரே ஒரு ஸ்திரீ அவள் ஒட்டு மொத்த சகோதரர்களுடைய வாசனையும் கெடுத்து போட்டாள். தன் தகப்பனுடைய வாசனையை கெடுத்து போட்டாள். அந்த அவர்கள் தங்கியிருந்த சீகேம் பட்டணத்து மனுஷனுடைய வாசனையை கெடுத்து போட்டார். சீகேமின் பிரபு அவனுடைய வாசனையும் கெட்டு போனது. இப்ப இதெல்லாம் எதை குறிக்கிறது? முதலாவது சுதந்திரம். அந்த சுதந்திரம் நல்லது தான். ஆனா அந்த சுதந்திரத்தை எல்லை மீறி கொடுக்கும் போது அந்த சுதந்திரம் மீண்டும் அடிமையாகவே மாறி. இந்த தீநாள் ஜீவியத்திலே கர்த்தருடைய பிள்ளைகள், சகோதரிமார்கள், தாய்மார்கள், ஊழியக்காரர்கள், போதகர்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய அடிப்படை சத்திய உபதேசம், ஒருவருக்கும் அளவுக்கு மீறின சுதந்திரத்தை கொடுக்க கூடாது. உங்களுக்கு ஒரு அதிகாரத்தை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார் என்று சொன்னால் அந்த அதிகாரத்தை நீங்கள் பத்திரமாய் பாதுகாக்க வேண்டும். உங்கள் அதிகாரத்தை கட்டவிழ்த்ததை போல விட்டுவிடக் கூடாது. இதே சம்பவம் தான் லூக்கா சுவிசேஷம் 15ஆம் அதிகாரத்துல இளையகுமாரன், நான் தேசத்தை சுற்றி பார்க்க போறேன், என் சொத்தை பிரிச்சு கொடுங்க, நான் போறேன்னு சொன்ன உடனே தகப்பன் எல்லாத்தையும் பிரிச்சு கொடுத்துதான் அவன் பாட்டுக்கு நேரா புறப்பட்டு போயிட்டான். மீறின சுதந்திரம் அந்த இளையகுமாரன் என்ன செய்தது? பன்றிகளை மேய்க்க வைத்தது, பன்றிகளின் தவிட்டை திங்க வைத்தது. கர்த்தர் நல்லவை, இருக்கிற எல்லா ஆசையும் இழக்க வைத்தது. அப்போ பழைய ஏற்பாட்டிலும் அந்த சுதந்திரம் அதிகமாய் கொடுக்கப்படக்கூடாது, புதிய ஏற்பாட்டிலும் கொடுக்கப்படக்கூடாது என்று வேதம் சொல்லுகிறது என்று சொன்னால், இந்த சத்தியத்தை கேட்கிற நீங்கள் உங்க குடும்ப ஜீவியத்திலே, தொழில் நிறுவனத்திலே, வேலை ஸ்தலத்திலே எந்த அளவுக்கு கவனமாய் இருக்கிறேன்? கர்த்தருக்கு மகிமையும் தயவும் உண்டாவதாக. இரண்டாவது, இந்த தீனாளுடைய வாழ்க்கையில் இது நடக்கிறதுக்கு இரண்டாவது காரணம் என்ன என்று பார்க்கும் போது, அளவுக்கு மீறின ஒரு அன்பு. எல்லாரும் அவள் மீது அன்பு வைத்தார். அது மாத்திரமல்ல, இவளும் எல்லாருடைய அன்பையும் கவரக்கூடியவளாய் இவளுடைய ஜீவியம் காணப்படுகிறது. இவளை பார்த்தாலே எல்லாருக்கும் ஒரு நேசம் வந்து விடுகிறது. அது ஆதியாகமத்தின் புஸ்தகத்தை நாம் பார்த்தோம் என்று சொன்னால், சூத்திரம் ஆதியாகமம் 34ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் சொல்லுகிறது, அவனுடைய மனம் யாக்கோபின் குமாரத்தி ஆகிய தீனாள் மேல் பற்றுதலாயிருந்தது. அவன் அந்த பெண்ணை நேசித்து அந்த பெண்ணின் மனதுக்கு இன்பமாய் பேசி. இப்போ இந்த தீனாளுடைய ஜீவியத்துல இப்படிப்பட்ட இழிவான காரியங்கள் உண்டாவதற்கு காரணம், இரண்டாவது காரணம், சத்திரம் சொந்த சகோதரி தான், கடைசி சகோதரி தான், சொந்த மகள் தான், ஒரே மகள் தான். ஆனால் என்ன நடக்கிறது? அவள் அவள் மேலிருந்து வைத்த அன்பினாலே அவள் என்ன செய்கிறாள் என்று கவனிப்பது கிடையாது, எங்கே போனாள் என்று கவனிப்பது கிடையாது, யார் அவளை பின்தொடர்ந்தார்கள் என்று கவனிப்பது கிடையாது. அளவுக்கு மீறின நம்பிக்கையோ அளவுக்கு மீறின பாசமுமே இந்த தீனாளை கொண்டு போய் சீகேமுடைய வீட்டிலே இருக்க பண்ணினது. இந்த ஆதியாகமம் 34ஆம் அதிகாரத்துல ஒரு வித்தியாசமான ஒரு வசனம் உண்டு. கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே. அந்த இவங்க என்ன பண்றாங்க? அந்த சிமியோனும் லேவியும் புறப்பட்டு போய் அங்க இருக்கிற எல்லாரையும் கொலை செய்து போட்டு, ஆண்கள் எல்லாம் கொலை செய்து போட்டு விட்டு 27ஆம் வசனம் சொல்லுது, மேலும் யாக்கோபின் குமாரர்கள் வெற்றுடத்தில் வந்து தங்கள் சகோதரியை அவர்கள் தீட்டுப்படுத்தினதுக்காக பட்டணத்தை கொள்ளையிட்டு எல்லாம் கொள்ளையிட்டு என்ன செய்கிறார்கள்? தங்கள் சகோதரியை கூப்பிட்டு கொண்டு போனார்.
அந்த 26ஆம் வசனம் சொல்லுகிறது, ஏமோரையும் அவன் குமாரன் சீகேமையும் பட்டய கருக்காலை கொன்று சீகேமின் வீட்டில் இருந்த தீனாளை அழைத்து கொண்டு போய்விட்டார். இந்த தீனாள் எங்கிருந்திருக்க வேண்டும்? தகப்பன் வீட்டில் இருந்திருக்க வேண்டும், சகோதரர்களோடு இருந்திருக்க வேண்டும். அவன் இங்க கூட இருக்கிற மற்ற வேலையாட்களோடு இருந்திருக்கணும். ஆனா இப்ப அவ எங்க இருக்கிறா? சூத்திரம், ஏமோர் இடத்தில் இருக்கிறான். அந்த சீகேம் என்கிற பிரபுவின் வீட்டில் இருக்கிறான். எனக்கன்பானவர்களே, இப்ப இந்த சகோதரி அங்க தீட்டுப்பட்டது மட்டும் கிடையாது, அந்த தீட்டுப்பட்டதுக்கு அப்புறமும் கூட அவளும் இங்கு ஓடி வரவில்லை, அவர்களும் அனுப்பவும் இல்லை. இதுதான் அங்கு மிகப்பெரிய கொந்தளிப்பை ஏற்படுத்தினது. கர்த்தர் நல்லவே, தன் சகோதரி எங்க இருக்கிறாள் என்று தெரியாத அளவுக்கு அங்கு நேசமும் பாசமும் கரைபுரண்டு ஓடினது. சரி, இந்த தீனாளுடைய வாழ்க்கை சீரழிந்ததற்கு முதல் காரணம் அவளுக்கு கொடுக்கப்பட்ட அளவுக்கு மீறின சுதந்திரம் என்று. இரண்டாவது, அவள் மீது வைத்திருந்த அளவுக்கு மீறின நம்பிக்கை, மிஞ்சின அன்பு என்று சொல். மூணாவது, இந்த தீனாளுக்காக அவளுடைய சகோதரர்கள் வைத்திருந்த மூணாவது காரியம் என்ன? வைராக்கியம். என் தங்கச்சிக்காக நான் என்னமும் பண்ணுவேன், என் தங்கச்சி உயிரோடு இருக்கணும்னா யாரையும் கொலை செய்வேன், என் தங்கச்சியின் பேரு கெட்டு போக கூடாதுன்னா யாருடைய வம்சத்தையும் கெடுப்பேன். இதுதான் அந்த தீனாளுடைய சகோதரர்கள் தீனாள் மீது வைத்திருந்த வைராக்கியம். நல்லா தெரிந்து கொள்ளுங்க, பைபிள்ல 3 விதமான வைராக்கியத்தை குறித்து சொல்லப்பட்டது. வைராக்கியம் என்பது 3 வகைப்படும். 2 ராஜாக்கள் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை வாசிச்சு பார்த்தீங்கன்னா, அங்கே பக்தி வைராக்கியம் என்று பார்க்கிறோம். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். அப்போ ஒன்று பக்தி வைராக்கியம். இந்த பக்தி வைராக்கியம் ஒன்று. இரண்டாவது, கலாத்தியர் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை வாசிச்சாக்கா, சோத்திரம், கர்த்தர் நல்லவர், அங்கு நல் விஷயத்தில் வைராக்கியம். அப்போ ஒன்று பக்தி வைராக்கியம், இரண்டாவது நல்ல விஷயத்தில் வைராக்கியம். ஆனா அதே சமயத்துல இன்னொரு வைராக்கியம் இருக்கு. அந்த வைராக்கியம் தான் என்னன்னா, பழி தீர்க்கும் வைராக்கியம், அல்லது நினைச்சதை அடைஞ்ச முடிக்கணும் என்கிற இச்சையை தீர்த்து கொள்ளுகிற வைராக்கியம். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். இந்த பக்தி வைராக்கியம், அவர்கள் அந்த பக்தி வைராக்கியம் ஒரு தேவ பிள்ளையை கர்த்தருடைய சித்தத்தை செய்ய வைக்கும். கலாத்தியர்கள் சொல்லப்பட்ட நல்ல வைராக்கியம் என்பது சுவிசேஷத்தையும் கிறிஸ்துவின் சாட்சியையும் காண்பிக்க வைக்கும். ஆனால் இந்த இச்சையை நிறைவேற்றிக் கொள்ளுவது, வாஞ்சையை நிறைவேற்றிக் கொள்ளுவது, அல்லது சோத்திரம் தான் நினைத்ததை சாதித்து முடிக்க வேண்டும் என்கிற வைராக்கியம் என்ன செய்யும் தெரியுமா? அது அவர்களையே கொலை செய்ய வைக்கும், அல்லது அவர்களை கொலைக்காரர்களால் மாற்றும். ஏசாயாவின் புஸ்தகம் 26ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம், ஏசாயா 26:11 சொல்லுகிறது, ஆனாலும் உமது ஜனத்துக்காக நீர் கொண்ட வைராக்கியத்தை கண்டு வெட்கப்படுவாங்க. கர்த்தர் நல்லவர், அக்கி உம்முடைய சத்துருக்களை பட்சிக்கு. இங்க என்ன நடக்குது? ஒரு சத்துருவின் கூட்டம் தேவ பிள்ளைகளுக்கு விரோதமாய் வருகிறது. ஆண்டவர் பார்க்கிறார், நீ என்னுடைய ஜனத்துக்கு எதிராய் பழி தீர்க்க வருகிறாய் என்று சொல்லி சத்துரு அவங்க எந்த வைராக்கியத்தோடு வந்தார்களோ அந்த வைராக்கியத்தை ஆண்டவர் பட்சித்து படுகிறார். அப்ப இன்னைக்கு ராத்திரியில கர்த்தர் சொல்லுகிறார், அன்பு சகோதரர்களே சகோதரிகளே, எகுவை போல பக்தி வைராக்கியம் உள்ளவர்களாய் இருங்கள், தப்பே கிடையாது. நீங்க ராஜ்யத்தை சுதந்திரிக்கலாம். பவுலை போல நல் விஷயத்தில் வைராக்கியம் பாராட்டுங்கள், அது தப்பே கிடையாது. நீங்கள் ஊழியத்திலே சாட்சி பெறலாம். ஆனால் பழி வாங்குதலுக்காகவும் அல்லது தன் விருப்பத்தை நிறைவேற்றுவதற்காகவும் நீங்கள் வைராக்கியம் பாராட்டப்படுவீர்கள் என்று சொன்னால், ஒன்று அக்கினி உங்களை பட்சிக்கும், அல்லது பட்டயம் உங்களை வெட்டும். அப்போ இந்த இடத்துல இந்த தீனாளுக்காக அவனுடைய சகோதரர்கள் என்ன செய்கிறார்கள்? வைராக்கியம் பண்ணினார்கள்.
என்ன வைராக்கியம்? ஆதியாகமம் 34ஆம் அதிகாரம். ஓ கர்த்தர் நல்லவே, கர்த்தர் 25வது வசனம். 3ஆம் நாளில் அவர்களுக்கு நோவெடுத்துக் கொண்ட போது யாக்கோபின் குமாரரும் தீனாளின் சகோதரருமான சிமியோனும் லேவி என்னும் 2 பேரும் தன் தன் பட்டயத்தை எடுத்துக்கொண்டு துணிகரமாய் பட்டணத்தின் மேல் பாய்ந்து ஆண் மக்கள் யாவரையும் கொன்று போட்டார். இங்க நல்லா கவனிக்கணும். இந்த சிமியோன் லேவிக்கு சகோதரியை குறித்த ஒரு வைராக்கியம் வந்துருச்சு. அந்த வைராக்கியம் வந்தபோது அங்க ஒரு வார்த்தை வருது பாருங்க. என்ன வார்த்தை? ஓ துணிகரமாய். துணிகரமாய். இந்த துணிகரமாய் என்பது தன்னுடைய பலத்தை காண்பிப்பது, தன்னுடைய தைரியத்தை காண்பிப்பது. யார் என்ன பண்ணிட முடியும்னு நினைக்கிறது. நல்லா கவனிக்கணும். கர்த்தர் நல்லவே. இந்த துணிகரமான வைராக்கியத்துக்கெல்லாம் இடம் கொடுக்காதீங்க. நான் சாதிச்சு காட்டுறேன் பாரு, நான் நிரூபிச்சு காட்டுறேன் பாரு, நான் வாழ்ந்து காட்டுறேன் பாரு, நான் நின்று காட்டுறேன் பாரு, நான் முன்னேறி காட்டுறேன் பாரு, எல்லாருக்கும் தலை நிமிர்ந்து காட்டுறேன் பாரு. இந்த வெட்டு வார்த்தை, வீண் வார்த்தை, சூத்திரம், மருந்து இல்லாத பட்டாசெல்லாம் இங்க கொளுத்தி போடவே கூடாது. அந்த துணிகரம் எல்லாம் உங்க வாழ்க்கையில பின்னாட்டி என்ன செய்யும்? நியாயாதிபதிகள் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் சொல்லுகிறது, அவர்கள் போர்க்களத்தின் முனையிலே ஜீவனையும் பாராமல் என்று இருக்கு. அப்போ அடிக்கடி இந்த சோத்திரம் துணிகரமா வைராக்கியம் பாராட்டுகிறவர்களுக்கு அடிக்கடி சோத்திரம் போர் வரும், அடிக்கடி யுத்தம் வரும், அடிக்கடி அங்க ஒரு சோதனை வரும். ஆனபடினால்தான் துணிகரமான வைராக்கியம் பாராட்டக்கூடாது. இந்த சிமியோனும் லேவியும் வைராக்கியம் பாராட்டுறாங்க. இதோட விளைவு என்ன ஆனது தெரியுமா? ஏசாயாவின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 9ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசித்து பார்த்தா அங்கே இந்த சிமியோனுடைய தேசம் இருளடைந்திருக்கிறதை பார்க்கலாம். அங்கு பெரிய ஒரு இருள் உண்டாகிறது. அப்ப நம்முடைய வாழ்க்கையில இந்த தீனாளோட வாழ்க்கையில் கற்றுக்கொள்ள வேண்டிய 3 காரியம் என்ன? 1, அளவுக்கு மீறிய சுதந்திரம். 2வது, அளவுக்கு மீறிய நம்பிக்கை அல்லது அளவுக்கு மிஞ்சின அன்பு. 3வது, அவளுக்காக பாராட்டப்பட்ட வைராக்கியம். இது 3ம் தான் யாக்கோபுடைய மொத்த அந்த 12 கோத்திரத்தினுடைய சாட்சியையும் இழிவுபடுத்துவதாய் மாறினது. இந்த காரியங்களில் நாம் ரொம்ப ஜாக்கிரதையாய் இருக்க வேண்டும். ரொம்ப ஜாக்கிரதையா. இப்போ ஒரு வித்தியாசத்தை காண்பிக்கிற பாருங்க. ஆதியாகமத்தின் புஸ்தகம் 34ஆம் அதிகாரம் ஆரம்பிக்கும் போது எப்படி ஆரம்பிக்குது? லேயாள் யாக்கோபுக்கு பெற்ற குமாரத்தியாகிய தீனாள் தேசத்து பெண்களை பார்க்க புறப்பட்டார். அப்போ இந்த அதிகாரம் ஆரம்பிக்கும் போது இவள் நல்ல ஆரோக்கியத்தோடும் நல்ல பலத்தோடும் தீனாள் இருக்கிறாள் என்பதை இந்த அதிகாரத்தின் முதல் வசனம் காண்பிக்கிறது. ஆனால் அதே 34ஆம் அதிகாரம் முடிகிற கடைசி வசனம் என்ன சொல்லுது பாருங்க. அதற்கு அவர்கள், எங்கள் சகோதரியை அவர்கள் ஒரு வேசியை போல நடத்தலாமா? ஆரம்பத்திலே நல்லா நடக்க ஆரம்பித்தவ இப்ப வேசி என்கிற பட்டத்தோடு நடக்கிறாள். இதனால தான் பைபிள் சொல்லுது, துவக்கத்தை பார்க்கிலும் முடிவு சம்பூர்ணமா இருக்கணும். துவக்கம் ஒருவேளை தடுமாறினதா இருக்கலாம், துவக்கம் ஒருவேளை குழம்பினதா இருக்கலாம், வழி தெரியாததா இருக்கலாம். ஆனா முடிவு எப்படி இருக்கணும்? சம்பூர்ணமா இருக்கணும். இந்த தீனாளை போல தவறான பெயரை உடையவர்களாய் நாம் மாறிவிடவே கூடாது. அந்த அடையாளம் வந்துவிடவே கூடாது. இது ரொம்ப கவனிக்கப்பட வேண்டிய வார்த்தை, கவனிக்கப்பட வேண்டிய சத்தியம், கவனிக்கப்பட வேண்டிய வெளிப்பாடு. எனக்கன்பானவர்களே, கர்த்தர் நல்லவே. இந்த தீனாள் முறைப்படி விவாகம் முடித்து நல்ல மணவாளனுக்கு ஏற்ற மணவாட்டியாய் மாறி அழகான சந்ததியும் தலைமுறையும் பெற்றெடுத்து இருந்தால் இந்த யாக்கோபாலும் அவள் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாள், மோசையாலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாள்.
ஆனால் நீங்கள் ஆதியாகமம் 49ஆம் அதிகாரத்தை படிச்சு பார்த்தீங்கன்னா, மெனக்கட்டு படுத்த படுக்கையில் இருந்துகிட்டு 12 குமாரர்களை ஆசீர்வதித்த அந்த யாக்கோபு இந்த தீனாளை குறித்து ஒரு வார்த்தையும் சொல்லவில்லை, ஒன்றும் சொல்லவில்லை, சொல்ல முடியவும் இல்லை. எவ்வளவு பெரிய பரிதாபம்! வம்சத்தின் ஆசீர்வாதத்தை இழந்தால், சந்ததியின் ஆசீர்வாதத்தை இழந்தால், தன் குலம் கோத்திரத்தின் ஆசீர்வாதத்தை இழந்தால், தன் சகோதரனுடைய அன்பை இழந்தால், தன் தகப்பனுடைய பாசத்தை இழந்தால், இப்போது எங்கோ போய் இன்னொரு சோத்திரம் சீகேம் பட்டணத்து மக்களுடைய முறுமுறுப்புக்கு காரணமானால், சீகேம் பட்டணத்து மக்கள் கடும் வேதனையை சந்திக்க காரணமானால், ஓ எனக்கன்பான தேவ பிள்ளைகளே, இந்த கடைசி காலத்துல இந்த தீனாளின் ஆவி, இந்த தீனாளின் கிரியை எல்லா இடத்திலும் பரவி கொண்டிருக்கு, எல்லா இடத்திலும் பரவிட்டு. இதுல நான் அந்த தீனாளை குறித்து வேதத்தை ஆராய்ந்த போது எனக்கு ஒரு அதிர்ச்சியான ஒரு வெளிப்பாடு கிடைச்சது. என்ன அதிர்ச்சியான வெளிப்பாடு தெரியுமா? இந்த தீனாளுக்காக அவளுடைய சகோதரன் சிமியோனும் லேவியும் பாராட்டின அந்த வரட்டு வைராக்கியம், துணிகர வைராக்கியம் என்று பாருங்க. அந்த துணிகர வைராக்கியமாக வரட்டு வைராக்கியத்தினால இந்த யாக்கோபின் குடும்பத்தார் 13 ஆசீர்வாதங்களை இழந்திருக்கிறார்கள். 13 ஆசீர்வாதங்கள். இங்க நீங்க நல்லா கவனிக்கணும். இந்த தீனால் யாக்கோபுடைய குடும்பத்திலே 13வது குட்டி, 13வது பிள்ளை. ஆனால் இவள் மூலமாய் வரவேண்டிய ஆசீர்வாதம் 13 ஆசீர்வாதம். ஆனால் அந்த 13 ஆசீர்வாதங்களை இந்த யாக்கோபின் வீட்டார் இழந்து போகிறார். அந்த 13 ஆசீர்வாதங்கள் எது? ஆதியாகமத்தின் புஸ்தகம் 34ஆம் அதிகாரம் 10, 11, 12. இந்த சூத்திரம் கர்த்தர் நல்லவர், மன்னிக்கணும். ஆதியாகமம் 34ஆம் அதிகாரம் 9, 10, 11, 12. இதுல பாத்தீங்கன்னா இந்த சூத்திரம் சீகேமுடைய தகப்பன் ஏமோர் வந்து சொல்றான், எப்படியோ என் பையன் உங்க பெண்ணு மேல அன்பு வச்சான், இப்போ அவன் பட்சமா அன்பா பேச ஆரம்பிச்சான். நானும் என் பையனுக்கு உங்க பெண்ணை உரிமையின்படி எடுத்துக்க விரும்புறேன். நீங்க உங்க பெண்ணை கொடுத்தாக்கா நாங்க உங்களுக்கு 13 விதமான உரிமையை கொடுக்கிறோம். நீங்க இந்த 13 சுதந்திரத்தை பெற்றுக்கொள்ளலாம் சொல்றான். அந்த 13 சுதந்திரம் என்ன? அந்த 9, 10, 11, 12 வா கவனிங்கள். நம்பர் 1, 9ஆம் வசனம், நீங்கள் எங்களோடு சம்பந்தம் கலக்கலாம். நம்பர் 2, உங்கள் குமாரத்திகளை எங்களுக்கு கொடுக்கலாம். நம்பர் 3, எங்கள் குமாரத்திகளை உங்களுக்கு கொடுப்போம். நம்பர் 4, நீங்கள் எங்களோடு கூட வாசம் பண்ணலாம். நம்பர் 5, தேசம் உங்களுக்கு முன்பாய் திறந்து இருக்கிறது. நம்பர் 6, இதிலே நீங்கள் குடியிருக்கலாம். நம்பர் 7, நீங்கள் இதிலே வியாபாரம் பண்ணலாம். நம்பர் 8, நீங்கள் பொருள் சம்பாதிக்கலாம், அதை கையாண்டு கொண்டிருக்கலாம். நம்பர் 9, கர்த்தர் நல்லவே சோதரம். நம்பர் 8, நம்பர் 9 சோதரம், அதை கையாண்டு கொண்டிருக்கலாம். நம்பர் 10, நீங்கள் தகப்பனையும் சகோதரனுக்கும் ஏற்றபடி நடந்து கொள்ளலாம். எங்களுடைய தயவும் உங்கள் தயவும் எங்களுக்கு கிடைக்கும். கர்த்தர் நல்லவே. நம்பர் 12, நீங்கள் என்னிடத்தில் எதை கேட்டாலும் தருகிறேன். நம்பர் 13, 13, பரிசமும் வெகுமதியும் நீங்கள் எவ்வளவு கேட்டாலும் உங்கள் சொற்படி தருகிறேன். இப்போ சீகேம் வீட்டின் மூலமாக தீனாளின் நிமித்தம் யாக்கோபின் குடும்பத்தாருக்கு 13 விதமான சீர்வரிசை வருகிறது. ஆனா இந்த துணிகரமான வைராக்கியம், வரட்டு வைராக்கியத்தினால யாக்கோபின் குடும்பத்தார் இந்த 13 நன்மைகளை அங்கு இழக்கிறார்கள். இங்குதான் கவனிக்கணும். அதனாலதான் சொன்னேன், வைராக்கியம் 3 வகைப்படும். ஒன்று பக்தி வைராக்கியம், 2வது நல் விஷயத்தில் வைராக்கியம், 3வது துணிகர வைராக்கியம்.
இந்த துணிகர வைராக்கியத்துக்கு இடங்கொடுத்து மூக்கு நல்ல மொளகா மாறி வீங்கி போய் கண்ணு நல்ல சோத்திர எலும்பிச்சம்பழத்தை போல இன்னும் பெருசாகி அந்த நேரத்துல ஜெபிச்சு ஆவில அனலாகாதவங்க எல்லாம் கோபத்துல அனலாகி அப்படியே சோத்திரம் கத்தரல் வேலை செய்ய வராத கையெல்லாம் கோபம் வந்த உடனே வைராக்கியம் வந்த உடனே கையெல்லாம் நீட்டப்பட்டு இந்த வரட்டு வைராக்கியத்தினால துணிகர வைராக்கியத்தினால நிறைய பேர் இப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை இழந்திருக்கிறீர்கள். இன்னைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், உங்க நன்மைகள் எங்கு பறிபோனது? எப்படிப்பட்ட உறவுகளை ஏன் இழந்தீர்கள்? ஆனா நீங்க என்ன சொல்றீங்க? அவன் செய்தது பெரிய பாவம். அவன் தான் சொல்றானே, நான் பண்ணினது பாவம் தான், நான் தெரியாம தப்பு பண்ணிட்டேன், அதுக்காக என் தேசத்தையே கொடுக்கிறேன். நீங்க என்ன பரிதானம் கேட்டாலும் எவ்வளவு வேணும்னாலும் கொடுக்கிறேன். நீங்க இங்க வியாபாரம் பண்ணுங்க, அதை கையாண்டு கொண்டிருங்க. ஓ, நீ எங்க குமாரத்திகளை உங்களுக்கு கொடுக்கிறோம், நீங்க விரும்பினா உங்க குமாரத்தை எங்களுக்கு கொடுங்க, நம்ம எல்லாம் ஒண்ணு மட்டுமா ஒரு குடும்பமா இருப்போம். எவ்வளவோ இறங்கி வருகிறார்கள். ஆனால் இங்கு எனக்கன்பானவர்களே, அந்த தீனாளுடைய சகோதரர்கள் இது எதையுமே காதலை போட்டுக் கொள்ளவில்லை. இங்கு ஒரு சத்தியத்தை தெரிந்து கொள்ளுங்கள். தீனாளுக்காக சோதரம் மன்னிக்கணும், சீகேமுக்காக பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறவர் வயது மூத்த முதிர்ந்த ஏமோர் என்கிற சீகேமுடைய தகப்பன். தீனாளுக்காக வாயை மூடிக்கிட்டு வாயை திறக்காம பேசாம இருந்தது தீனாளுடைய தகப்பனாகிய வயது மூத்த முதிர்ந்த அனுபவசாலியான யாக்கோபு. இப்போ வயது முதிர்ந்த ஏமோர் இறங்கி வந்து தாழ்மையா பேசுறான். வயது முதிர்ந்த யாக்கோபு வாயை திறக்காம மௌனமா இருக்கான். ஆனா இந்த அறவட்டு காவட்டு இருக்கு பாருங்க, துள்ளுது, ரொம்ப அளவுக்கு மீறி துள்ளுது. அவங்க சொல்றாங்க, நீங்க எங்களை போல விருத்த சேதனம் பண்ணுங்க, அப்போ எங்க பெண்களை கொடுப்போம், உங்க பெண்களை எடுப்போம், இல்லாட்டி நாங்க கிளம்புறோம். பொய் சொல்லி ஒரு உடன்படிக்கை பண்ண வைக்கிறாங்க. பண்ண வச்சது மட்டும் இல்லாம அந்த சீகேமின் மக்களுக்கு நுனித்தோல் விருத்த சேதனம் பண்ண வச்சு அவங்க நல்ல வலி வந்து அந்த புண்ணு ஆறுற நேரத்துல 3வது நாள் வலியில உச்சத்துல துடிக்கும் போது உள்ளே போய் பட்டையை எடுத்து எல்லா ஆண்களையும் கொலை செய்து போட்டுட்டு பெண்களையும் பிள்ளைகளையும் கொள்ளையெடுத்து கொண்டு வந்து விடுகிறார்கள். இதனால் நடந்தது என்ன? யாக்கோபு சொல்லி புலம்புறான், நீங்கள் என் வாசனையை கெடுத்து போட்டீர்கள், நீங்கள் என்னை கலங்க பண்ணிவிட்டீர்கள். தன் மகள் கெடுக்கப்பட்ட போது கூட கலங்காது இந்த யாக்கோபு தன் மகன்கள் பண்ணின அக்கிரமத்தின் நிமித்தமாக புலம்பி போய் சொல்றான், நீங்கள் என்னை கலங்க பண்ணிவிட்டீர்கள். என் அன்பு சகோதரனை, என் அன்பு சகோதரிய தெய்வ பிள்ளையே, ஒன்றை தெரிந்து கொள்ளுங்க, உங்க வாசனையை கெடுத்துக்கிறதுக்கு உங்களுக்கு உரிமை இருக்குது, நீங்க கலங்கி போறதுக்கு உங்களுக்கு உரிமை இருக்குது. ஆனா நீங்க பாராட்டுகிற வைராக்கியம் எடுக்கிற மாம்சத்தின் முடிவினால மற்றவங்களுடைய வாசனையை கெடுக்கிறதுக்கும் மற்றவங்களை கலங்க பண்றதுக்கும் எந்த வகையிலும் வேதம் உங்களுக்கு அதிகாரத்தையோ உரிமையோ கொடுக்கவே இல்லை. சரி, இப்போ இந்த சகோதரர்கள் போய் வைராக்கியம் பாராட்டி சீகேமின் மனுஷர்களை கொண்டாச்சு. ஆண்கள் எல்லாம் வெட்டியாச்சு, வெட்டு 1 துண்டு 2 துண்டு துண்டாக்கியாச்சு. பெண்களையும் பிள்ளைகளையும் கொண்டாதாச்சு. எல்லாம் சரியாயிடுச்சா? கிடையாது. இவ்வளவு வைராக்கியம் பாராட்டியும் இந்த தீனாளுடைய பேர் என்ன பேரா மாறினது? வேசி என்கிற பேரா தான் மாறி போனது. இத நல்லா கவனிக்கணும். அவசரப்பட்டு எடுக்கிற முடிவெல்லாம் இப்படிதான் இருக்கும். ஆத்திரக்காரனுக்கு புத்தி மட்டு. ஆத்திரப்படாதீங்க, ஆக்ரோஷப்படாதீங்க, ரொம்ப முறுமுறுக்காதீங்க, உங்களுக்கு தான் எல்லாம் தெரியும் நினைக்காதீங்க, எங்களுக்கும் தெரியும் சொல்லி பெரியவங்களை எதிர்த்து பேசாதீங்க. வயது மூத்த முதிர்ந்த ஏமோர் அந்த இடத்துல இறங்கி வந்து பேசுறான். ஓசத்துல எங்களுக்கு தயவு கிடைக்கணும்னு கேட்கிறான். ஓசத்துல அவங்க உங்களிடத்த பணிந்து வருகிறோம் சொல்றான். அவ்வளோ பெரிய வயசான மனுஷன் இறங்கி வரான். இங்க யாக்கோபு எதுவும் பேசாம கப்சி காராவுடன் அமைதியா இருக்க
கிடக்கிறான். அவ்வளவு வயது மூத்தவர்களா பொறுமையா இருக்க இறங்கி வர அங்க சோத்திரம் நடுவர்க்கத்தினர், இளம் வயதினர் அவர்கள் பண்ணுகிற சோத்திரம் வேலைகள் தான் இந்த வேதத்தின் சாட்சியையே கெடுக்கிறதாய் மாறி. எனக்கன்பானவர்களே, கர்த்தர் நல்லவர். தீனால் ஒரே ஒரு குமாரத்தி, அவள் தேசத்தை சுற்றி பார்க்க போனால் அதனால தீட்டுப்பட்டாள்னு எல்லாரும் சொல்றாங்க. அது வேதத்தின்படி வசனத்தின்படி உண்மை. ஆனா என்னைய பொறுத்தளவுக்கு வேதத்தை போதிக்கிறவனாய் எனக்கும் ஒரு மனசாட்சி என்பது உண்டு. நானும் வேதத்தை படிக்கிறவனும் படித்து அதை தான் சொல்லிக் கொடுக்கிறவனா இருக்கிறேன். அதன்படி பார்த்தா இவள் 12 பேருக்கு 12க்கு 1 என்று பிறந்தவள். அப்போ அவளுக்கு சில ஆஷா பாஷங்கள் இருக்கதான் செய்யும். அப்போ கண்டிப்பா அவள் வெளியில போயிருக்கிறது அவளுடைய சொந்த உரிமை. அதெல்லாம் அதுக்கப்புறம் சில தவறுகள் நடந்ததெல்லாம் நடந்துருச்சு, முடிஞ்சிருச்சு. ஆனா இனி சுமூகமான முறையிலே அமைதியாய் முடித்திருக்க வேண்டும். இப்ப எல்லா பேரும் யார் மேல வந்துருச்சு? தீனால் மேல வந்துச்சு. அவதான் தேசத்துக்கு போனா, அவதான் சீகமைக்கு இடம் கொடுத்தா, அவதான் அவங்க வீட்டுல போய் தங்கிக்கிட்டா, அவ இப்ப சுதந்திரம் தீட்டுப்பட்டுட்டா, அவ பேர் தான் வேசின்னு சொல்லி அவ வாழ்நாள் முழுவதுமே அவளுடைய பெயர் இல்பொருளாய் மாறி. ஆனால் இவ்வளவு பெரிய பழி இந்த தீனால் மீது வரவேண்டிய அவசியமே இல்லை. நீங்க இந்த ஆதியாகமத்தின் புஸ்தகம் 34ஆம் அதிகாரத்தை இன்னைக்கு ராத்திரியோ நாளைக்கோ உட்காந்து நல்ல திரும்ப படிச்சு பாருங்க. தீனாளுடைய பெயரும் அவள் தகப்பனாக யாக்கோவுடைய பெயரும் கெட்டு போனதுக்கு காரணமே அவளுடைய சகோதரர்கள் தான் காரணம். அந்த வீட்டு உடன் பிறந்தவர்கள் தான் காரணம். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவது. இன்றைக்கு ஒரு காரியத்தை நன்றாய் தெரிந்து கொள்ளுங்க. யாருடைய விஷயத்துல தலையிறதா இருந்தாலும் 2 காரியத்தை நல்லா கவனிக்க. முதல் காரியம், நீங்கள் தேவனுடைய பிள்ளையா இருக்கிறது உண்மைன்னா நீங்க போய் தலையிடுவது தேவ சித்தமா, கர்த்தருக்கு பிடிக்குமா என்பதை ஆராய்ச்சி பாருங்க. நம்பர் 1. நம்பர் 2, நீங்கள் தலையிட போகிற காரியத்துல உங்களை விட மூத்தோர் அங்க இருக்காங்களா, உங்களை விட முதியோர் இருக்காங்களா, வயதுல பெரியவர்கள் இருக்காங்களா, அந்த இடத்துல கூடுமான வரைக்கும் தலையிடாமலேயே இருந்து விடும். இந்த 2ன் படி நீங்க ஞானமாய் நடந்து கொண்டால் நீங்களும் பாதிக்கப்பட மாட்டீர்கள், உங்களால் மற்றவர்களும் பாதிக்கப்பட மாட்டார்கள், யாருடைய வாசனை கெட்டும் போகாது. இன்றைக்கு மூத்தோரை நிறைய இடத்துல மதிக்கிறது கிடையாது, முதியோருக்குரிய கனத்தை கொடுப்பது கிடையாது. அவர்களுக்கு என்ன தெரியும்? எல்லாம் ஆடி அசந்து போயாச்சு, நாடி நரம்பு சொத்து ஆடி போயிடுச்சு, அவங்களால் ஒண்ணு முடியாது, நான் தான் பார் நல்லா இருக்கிறேன். எனக்கன்பான தேவ பிள்ளைகளே, இந்த தீனாளை குறித்து நான் வாசித்ததில் ரொம்ப பாதிக்கப்பட்டது என்னன்னா, அந்த சோத்திரம் கர்த்தர் சீகை மூலமாய் வருகிற 13 விதமான பாக்கியத்தை இழந்தார், 13 விதமான ஸ்லாக்கியத்தை இழந்தார். இதனாலதான் பழைய ஏற்பாட்டு சுதந்திரம் மன்னிக்கணும், வேதத்தில் இடத்துல வாசிக்கிறோம், யாக்கோபு விழுந்து கிடக்கிறான், அவனை திரும்ப எழுந்திருக்க பண்ணுகிறவன் யார்? கர்த்தர் நல்லவன். யாக்கோபு விழுந்து கிடக்கிறான். எனக்கன்பான தேவ பிள்ளைகளே, அப்போ இந்த விழுந்து கிடக்கிற அனுபவம், பெரியவர்கள் நிறைய பேர் இன்னைக்கு மனம் உடைஞ்சி விழுந்து கிடக்கிறான். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். அந்த விழுந்து கிடக்கிற அனுபவம் நிறைய பேர் விடாய்ச்சி போய் ஒரு கழுத்து படுத்துக்கிட்டு கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர் சொல்கிறோம், அப்படியே கண்ணெல்லாம் கலங்கி போய் கிடக்கிறாங்களே. அதுக்கு என்ன காரணம்? ஆமோஸ் தீர்க்கதரிசனம் 5ஆம் அதிகாரம் 2வது வசனம், ஆமோஸ் 5:2, இஸ்ரவேல் என்னும் கன்னிகை விழுந்தால் அவள் இனி ஒருபோதும் எழுந்திருக்க மாட்டாள், தன் தேசத்தில் விழுந்து கிடக்கிறாள், அவளை எடுப்பார் இல்லை. இங்கு இஸ்ரவேல் என்ற பெயரை சொல்லிட்டு அந்த ஆமோஸ் 5:2 சொல்லுது, இஸ்ரவேல் என்னும் கன்னிகை விழுந்தாள்.
அவள் இனி ஒருபோதும் எழுந்திருக்க மாட்டாள். தன் தேசத்திலே விழுந்து கிடக்கிறாள். அவளை எடுப்பார் இல்லை. இந்த இஸ்ரவேல் என்னும் கன்னிகை யார்? இன்னைக்கு இது ஆவிக்குரிய அர்த்தம் என்று சபைக்கு என்று சொல்லுகிறார்கள். அது சபைக்கா இருக்கட்டும். ஆனா இந்த கன்னிகை என்பது அந்த இஸ்ரவேலுக்கு பிறந்ததன் ஒரே குமாரத்தி அல்லவா? இப்ப அவள் விழுந்து கிடக்கிறாயா? அவளை எடுப்பார் இல்லை. அவளை எழுந்திருக்க பண்ணுவார் இல்லை. அவளை சுத்திகரிக்கிறதுக்கு ஒருவரும் இல்லை. ஆனா அவளை பேரை வச்சுக்கிட்டு, அவளுடைய சரீரத்தை வச்சுக்கிட்டு, அவளுடைய வயதை வைத்துக் கொண்டு இன்றைக்கு பாராட்டுகிற வரட்டு வைராக்கியங்கள் பயங்கரமானவைகள். ஓ, தேவையில்லாதவைகள். எனக்கன்பான தேவ பிள்ளைகளே, கர்த்தர் நல்லவை. விழுந்து கிடக்கிற அனுபவத்திலே எத்தனையோ பேர் வீட்டிலே இன்னைக்கு பல முதியவர்கள் தனித்து விழுந்து கிடக்கிறார்கள். பல வயது முதிர்ந்த தாய்மார்கள் தனித்து விழுந்து கிடக்கிறார்கள். அவங்க சொல்றாங்க, இவ்வளோ கஷ்டப்பட்டேன், இவ்வளோ பெற்றெடுத்தேன், இவ்வளோ வளர்த்தேன், இவர்கள் எல்லாம் ஆளாக்கினேன். இப்ப என் வயது முதிர்ந்த காலத்துல யாக்கோபாகி நான் மௌனமாய் அமைதியாயிருக்கிறேன். ஆனால் இவர்களோ என் வாசனையை கெடுத்து போடுகிறார்கள். இவர்களோ என்னை கலங்க பண்ணுகிறார்கள். யாக்கோபுடைய வேதனையை பாருங்கய்யா. நீங்க நல்லா படிச்சு பார்த்தீங்கன்னா, தீனாளி நிமித்தம் யாக்கோபு கலங்கினதாக பைபிள்ல சொல்லல. தீனாளி நிமித்தம் யாக்கோபுடைய வாசனை கெட்டு போனதாக யாக்கோபு சொல்லல. யாக்கோபு கலங்கினதும் கெட்டு சொத்துரம், அவன் சொத்துரம் வாசனை கெட்டு போனதுக்கு காரணமே தீனாளுடைய பேரை வச்சு சகோதரர்கள் பாராட்டின யுத்தம் தான். அந்த வசனத்தை வாசிக்கிறேன். ஆதியாகமம் 34ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம். அப்பொழுது யாக்கோபு சிமியோனையும் லேவியையும் பார்த்து, இந்த தேசத்துல குடியிருக்கிற கானானியரிடத்திலும் பெருசியரிடத்திலும் என் வாசனையை நீங்கள் கெடுத்ததினாலே என்னை கலங்க பண்ணினீர்கள். நான் கொஞ்ச ஜனமுள்ளவன், அவர்கள் எனக்கு விரோதமாய் கூட்டம் கூடி நானும் என் குடும்பமும் அழியும்படி என்னை வெட்டி போடுவார்களே என்றார். ஐயா கவனிங்க, இந்த யாக்கோபு எவ்வளவு பெரிய தைரியசாலி தெரியுமா? வாலிபனா இருக்கும் போது தன் தகப்பனாக யாக்கோபு ஈசாக்கு ரெபெக்கால்ட்ட இருந்து புறப்பட்டுட்டு ஒத்த வழியா அத்த காற்றில் நடந்து வந்தவன். ஒத்த வழியா அத்த காற்றில் நடந்து வந்து நடுக்காட்டுக்குள்ள ஒத்த கல்லை வச்சு தனியா படுத்து கிடந்தவன். அவ்வளோ பெரிய தைரியசாலி. இப்ப சொல்றான், கர்த்தர் நல்லவை, அவர்கள் எனக்கு விரோதமாய் கூட்டம் கூடி வந்துருவாங்க, நான் என் குடும்பமும் அழிஞ்சி போயிருவோம், என்னை வெட்டி போட போறாங்க ஐயா. எந்த பிள்ளைய பெற்று, எந்த பிள்ளைய கண்ணே நவமணியே கற்பகமே முக்கணியே என்னுடைய மன்னவனே கண்ணுரங்காயோ என்று சொல்லி ஈகடிக்காம கொசு கடிக்காம எறும்பு கடிக்காம பாதுகாத்து வளர்த்தானோ இந்த யாக்கோபு, அந்த பிள்ளைகளை பார்த்து இவன் புலம்புறான். ஐயோ, என் வாசனையை கெடுத்துட்டீங்க, ஐயோ என்னை கலங்க பண்ணிட்டீங்க, இப்போ இந்த எமோரியருக்கு முன்னாடி நான் சாட்சிய நிக்க முடியாம பண்ணிட்டீங்க. அது மட்டும் கிடையாது, இவங்க விரோதமா எனக்கு எதிராய் வரப்போறாங்க, என் குடும்பமே அழிய போகுது, என்னை வெட்டி போட போறாங்க ஐயா. ஒரு தகப்பனை புலம்ப வைக்கிறது நல்லதா? ஒரு தகப்பனை அள வைக்கிறது நல்லதா? ஒரு தகப்பனை கண்ணீர் வடிக்க வைக்கிறது நல்லதா? இது எல்லாம் ஆசீர்வாதத்தின் அறிகுறியா என்பதை பாருங்க. உங்களுக்கு ஒரு சரியான சத்தியத்தை சொல்றேன். நீங்க தேவனுடைய வேதத்தை அதிகமா நேசிக்கிறவர்களா இருந்தா நான் சொல்றதை செஞ்சு பாருங்க. இந்த ஆதியாகமத்தின் புஸ்தகம் 34ஆம் அதிகாரம் வரைக்கும் விட்டுருங்க. அந்த 34ஆம் அதிகாரத்துக்கு அப்புறம் நீங்க பைபிள்ல எங்கெல்லாம் சிமியோனையும் லேவியை குறித்து படிக்கிறீங்களோ அங்க எல்லாமே இவர்களை குறித்த ஒரு பிளாக் மார்க் இருக்கிறத நீங்க பார்க்க. உடனே சொல்ல லேவி கோத்திரம் தானே ஆசாரிய கோத்திரம், அதெல்லாம் உண்மை. அங்கேயும் நீங்க பார்க்கலாம் இவர்களுக்கு ஒரு தடைக்கல், ஒரு இடர்க்கல் இருந்துகிட்டே இருக்கும். என தகப்பனுடைய கண்ணீர்.
தகப்பனுடைய புலம்பல். அவன் சொல்றான், என் குடும்பம் அழிஞ்சு போறதுக்கு காரணமாயிட்டு, ஐயோ சுத்திர என்னை கொன்று போடுவாங்க நான் நினைக்கிறேன் சொல்லி கத்தரான் புலம்பி தவிக்கிறான் ஐயா. எனக்கு அன்பானவர்களே, தயவு செய்து சொல்றேன், உங்களை நம்பி கத்தர் சில முதியவர்களை உங்கள்கிட்ட விட்டிருக்காரு. அது உங்க அப்பாவா இருக்கலாம், உங்க அம்மாவா இருக்கலாம், தாத்தாவா இருக்கலாம், பாட்டியா இருக்கலாம், இல்ல பெரியப்பாவோ பெரியம்மாவோ யாரோ ஒருத்தர் உங்களை நம்பி உங்க வீட்டுல சில முதியவர்களை அல்லது சொல்ற ஆண்களையோ பெண்களையோ கத்தர் கொடுத்திருக்கிறார்னா, அவங்கள கூடுமான வரைக்கும் புலம்ப விடாமல், அவங்கள கூடுமான வரைக்கும் அவங்க வாசனையை கெடுக்காமல் இருக்கிறது நல்லது. உங்க வைராக்கியத்துல தூக்கி மூட்டை கட்டி மூளையில வைங்க. வரட்டு வைராக்கியம், துணிகர வைராக்கியத்துல தேவனுக்கு உண்மாய் பாராட்டாதீங்க. நீங்க சிமியோனா இருக்கலாம், நீங்க லேவியா இருக்கலாம். நான் என் சகோதரிக்கு தானே என்று சொல்லலாம், தீனாளுக்காக தான் சொல்லலாம். ஆனா இங்க தகப்பனுடைய சாட்சி தான் ரொம்ப 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 முக்கியம். ஏன்னா இந்த யாக்கோபு சிமியோனுக்கும் லேவிக்கும் மட்டும் தகப்பன் கிடையாது, அந்த தீனாளுக்கும் தகப்பன். அவனை குறித்துதான் பைபிள் சொல்லுது, அவனோ பேசாமல் இருந்தான் ஐயா. அவனே பேசாமல் இருக்கும்போது அரைக்குளமாய் இருக்கிறவர்கள் ஏன் தழும்ப வேண்டும்? கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். எனக்கன்பான தேவ பிள்ளைகளே, இந்த தீனாளுடைய ஜீவியம் அவளை குற்றம் சாட்டி அவளுடைய நடக்கையை கரைப்படுத்தி இன்னைக்கும் இந்த கிறிஸ்தவ உலகம் அவன் மேலதான் பழிய சுமத்திட்டு இருக்குது. ஆனால் நான் சொல்றேன், தீனாளுடைய பேரும் அவளுடைய ஜீவியமும் இந்த அளவுக்கு அந்த கேடு அடைந்ததுக்கு காரணம் அறியாமல் நடந்த தவறை முழு தேசமே அறிய பண்ணினது இந்த சிமியோனும் லேவி. தீனாளுடைய காரியம், அந்த வேசித்தனம் அல்லது விபச்சாரம் நடந்தது உண்மை. ஆனா அது அதோடு முடிந்தது. 2 மூத்தோரும் முதியோரும் இணைந்து பேச ஆரம்பித்து விட்டார். ஆனா இது தேசம் முழுவதும் பரவ பண்ணினது சிமியோனும் லேவி. எனக்கன்பான தேவ பிள்ளைகளை, ஒரு தீர்மானம் பண்ணது. இதனாலதான் நம்முடைய இயேசுவின் வல்லமை ஊழித்திருக்கிற மக்களுக்கு அடிக்கடி ஒரு சாட்டை அடி போல நான் சொல்லித்தரது என்னன்னா, நாம் யாரும் யாருக்கு விரோதமாகவும் பேசக்கூடாது, ஒருவரையும் குற்றம் சாட்டக்கூடாது. எந்த தவறு நடந்தாலும் அதை பார்த்து விட்டு வந்து அவர்களுக்காக கண்ணீர் வடிக்க வேண்டும், செபிக்க வேண்டும். சமயமும் அனுகூலமும் ஏற்பட்டால் நேரடியாய் அவர்களை பார்த்து கடிந்து கொள்ள வேண்டும். அதை விட்டுட்டு நாம் வெளியில போய் அவர்களை குறித்து தூற்றவோ சுதந்திரம் இழிவாய் பேசவோ கூடாது. ஏனென்றால் நம் நிமித்தம் ஒருவரும் கலங்கக்கூடாது. இன்னைக்கு ஒரு தீர்மானம் பண்ணுங்க, ஆண்டவரே, இந்த சிமியோனும் லேவியும் தீனாளுடைய விஷயத்தை நிமித்தம் சொந்த தகப்பனை கலங்க பண்ணினார்களே, இந்த கலங்க பண்ணுகிற மனைவியாக நான் இருக்க மாட்டேன், கலங்க பண்ணுகிற புருஷனாக நான் இருக்க மாட்டேன், கலங்க பண்ணுகிற மகனாக நான் இருக்க மாட்டேன், கலங்க பண்ணுகிற மகளாக நான் இருக்க மாட்டேன். என் தகப்பன் எப்படியோ நான் அப்படி இருப்பேன், என் தாத்தா எப்படியோ நான் அப்படி இருப்பேன். என்னை நம்பி என் வீட்டில ஆண்டவர் சிமியோன் போன்ற பக்திமானான நல்ல வயது மூத்தோரை கொடுத்திருக்கிறார். அவர்களுக்கு வேண்டிய சலக்கரணையை நான் செய்வேன். என்னை நம்பி லூக்கா 2ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்ட அந்த அன்னாளை போல வயது முதிர்ந்த தாய்மாரை எனக்கு கொடுத்திருக்கிறார். அவர்கள் துதிப்பதற்கும் ஆராதிப்பதற்கும் உதவி செய்வேனே தவிர நான் அதற்கு இடையூறா இருக்க மாட்டேன். என்னை நம்பி ஐனிக்கையாலை லோபிசாலை கொடுத்திருக்கிறார். அந்த ஐனிக்கையா லோபிசாலுடைய விளக்குகள் அணையாமல் காக்க வேண்டியது தீமத்தியுமாகி என்னுடைய கடமை. நான் அப்படிதான் இருப்பேன். இந்த சிமியோன் லேவியை போல கலங்க பண்ணுகிறவனாய் அல்லது வாசனையை கெடுக்கிறவனாய், ஐயோ செத்து போவேன் என்று வயது மூத்தர் புலம்பக்கூடியதாய் நான் ஒரு காலம் பண்ண மாட்டேன். அறைக்குள் நடந்த அவலட்சணத்தை தேசத்துக்கு விரிவாக்கி காண்பித்த சிமியோன் லேவியை போல அறைக்குள் நடக்கிற குற்றத்தை நான் படம் பிடித்து காட்ட மாட்டேன், அதை பெரிதுபடுத்த மாட்டேன். அதற்காக நான் தேவனிடத்தில் பரிந்து பேசுகிறவனாயிருப்பேன்.
எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, இது ஒரு முக்கியமான சத்தியம். இது ஒரு முக்கியமான தேவனுடைய வார்த்தை. இன்றைக்கும் ஒருவருடைய இருதயமும் துக்கப்படாதபடி, ஒருவரையும் கண்ணீர் வடிக்க வைக்காதபடி கவனமாயிரு. ஏமோர் இறங்கி வந்து பேசுகிறான், உங்களிடத்தில் எனக்கு தயை கிடைக்க வேண்டும். யாக்கோபு எதுவும் பேசாமல் அமைதியாய் இருக்கிறான். ஏமோரிடத்திலும் சீகமிடத்திலும் யுத்த புருஷர்கள் உண்டு, ஆனா அவர்கள் யுத்தம் பண்ணவே இல்லை. இங்க ஒரு பெரிய ஒரு சத்தியம், கடைசியா ஒரு சத்தியத்தை சொல்லி முடிச்சிடுறேன். அந்த சீகேம் பட்டணத்தார் புறஜாதியார், அந்நியர்கள். அவங்க இஸ்ரவேலின் தேவனை பின்பற்றாதவர். ஆனா அவங்கள்ட்டையும் யுத்த புருஷர்கள் உண்டு, யுத்த வீரர்கள் உண்டு. ஆனா பாருங்க, ஒரு உலகத்தானா இஸ்ரவேலின் தேவனுடைய பிள்ளைகளா இல்லாத அந்நியர்களா இருக்கிற சீகேமியரும் அங்க இருக்கிற புருஷர்களும் யுத்தம் பண்ணவே இல்லை, சண்டை பண்ணவே இல்லை, கையில பட்டயத்தை எடுக்கவே இல்லை. ஆனா ஆவிக்குரியவர்கள் சொல்லப்பட்ட இஸ்ரவேலர் என்று சொல்லப்பட்ட இஸ்ரவேலுடைய குமாரர்கள் என்று சொல்லப்பட்ட இஸ்ரவேலின் தேவனை ஆராதிக்கிற இவர்கள் தான் பட்டயத்தை எடுக்கிறார்கள். அப்ப என்ன வெளிப்பாடு? உலகத்தானிடத்தில் இருக்கிற பொறுமை கூட இன்றைக்கு கிறிஸ்தவனிடத்தில் இல்லவே இல்லை. இது சத்தியம். உலகத்தார் சகிக்கிறான் ஐயா, சிரிச்சுட்டு போயிறான் ஐயா. ஆனா நம்ம ஆட்களுக்கு வர்ற கோபத்தை பார்த்தீங்கன்னா எலியா அக்கினி இறக்குறத போல இறங்க பண்ணுவது போல இருப்பாங்க. நான் சொல்றேன், தயவு செய்து இஸ்ரேல் பேர் வச்சுக்கிட்டு, யாக்கோபின் பேர் வச்சுக்கிட்டு, ஜேக்கபின் பேர் வச்சுட்டு, மற்ற பேர்லாம் வச்சுக்கிட்டு கையில பட்டயத்தை எடுப்பேன், நீ கெடுத்தது நல்லதுதான், நான் வருவன் பாரு, நீ நுனித்தோல் அறுப்பம் பாரு, ஏதோ இந்த வெற்று காரியமெல்லாம் வேண்டவே வேண்டாம். அவைகள் அந்த பழைய மனுஷனை களைந்து போடுது. அந்த மனுஷன் சாகட்டும், மாம்சமும் மாம்சத்தின் கிரியைகள் சாகட்டும், துணிகரமாய் பாராட்டுகிற வைராக்கியங்கள் சாகட்டும். அப்படிப்பட்ட ஒரு கிறிஸ்தவ ஜீவியம் தேவையே இல்லை. ஒரு உலகத்தாண்ட இருக்கிற அந்த கிருபை என்ற வார்த்தை இன்றைக்கு இஸ்ரவேலையும் இஸ்ரவேல் புத்திரன் அங்கு இல்லையே. அவசரம், ஆத்திரம். எனக்கு வரம் இருக்கிறது, எனக்கு அபிஷேகம் இருக்குது, ஆண்டவர் தான் என்ன வைராக்கியம் பாராட்ட வச்சிருக்காரு. நான் சொல்றேன், இல்லைங்க, கிறிஸ்து எல்லாவற்றையும் சகித்து. எனக்கு இந்த கடைசி நேரத்துல உங்களுக்கு சொல்லணும்னு ஆண்டவரால் ஒரு வசனத்தை எனக்கு ஆவியில உணர்த்தப்படுகிற, அது கர்த்தர் சொல்றாருன்னே நான் சொல்லுவேன். அது என்ன வசனம்னாக்கா, 1 கொரிந்தியர் புஸ்தகம் கர்த்தர் 13ஆம் அதிகாரம், 1 கொரிந்தியர் புஸ்தகம் 13ஆம் அதிகாரத்துல அழகான ஒரு வார்த்தை இருக்கிறது. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். அன்பு சகலத்தையும் தாங்கும், அன்பு சகலத்தையும் தாங்கும். வாசிக்கிற பாருங்க, அன்பு நீடிய சாந்தம் உள்ளது, அன்புக்கு பொறாமை இல்லை, அன்பு தன்னை புகழாது, இருமாப்பா இராது, அயோக்கியமானதை செய்யாது, தற்பொழிவை நாடாது, சினம் அடையாது, தீங்கு நினையாது, அநியாயத்தில் சந்தோஷப்படாமல் சத்தியத்திலே சந்தோஷப்படும், சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் தாங்கும். ஐயா, நீ உன் தங்கச்சி தீனால நேசிக்கிறது உண்மைன்னா தாங்கிக்கிட்டு பொறுமையா இருந்திருக்கணும். ஏன்னா நான் ஆராதிக்கிறவர் யாவே, என்னுடைய தேவன் யெகோவா, அவர் எனக்காக யுத்தம் பண்ணுவார்னு சொல்லி நீ சகிச்சுக்கிட்டு இருந்திருக்கணும். ஆனா உனக்குள்ள இருக்கிற யாவேங்கிற யெகோவாவே நீ மறந்துட்டு அன்பு, அந்த சகோதரி மேல வச்சிருக்கிற அன்புன்ற பேர்ல கையில பட்டயத்தை எடுக்கிறையே. அன்பு சகலத்தையும் தாங்கும். அந்த வார்த்தை ரொம்ப அழகா, அயோக்கியமானதை செய்யாது. இங்க சிமியோனும் லேவியும் செய்தது அயோக்கியத்தை. எனக்கன்பானவர்களை ஒரே ஒரு வார்த்தையை சொல்லி முடிக்கிறேன், இந்த அன்பு சகலத்தையும் தாங்கும். பொறுமையாயிரும். ஆண்டவர் தண்டிக்கிறதை விட உங்களால் பெரிய தண்டனையை கொடுத்துட முடியாது. ஆண்டவர் சிச்சிக்கிறதை விட உங்களால் இதையும் பெருசா சிச்சித்தர முடியாது.
அப்ப பட்டயம் எடுக்கிறத விடுங்க. ரகசியமாய் அந்த சிமியோன் லேவியை குறித்து சொல்லுது, ரகசியமாய் உள்ளே போனான். இந்த ரகசிய உடன்பாடு, தந்திரமா பேசுறது, இந்த சூனிய மாதிரி செய்யறதெல்லாம் விட்டுருங்க. அதெல்லாம் அழியட்டும், அதெல்லாம் ஒளியட்டும், அதெல்லாம் விலகட்டும். கத்து ஏதோ ஒண்ணு காரணம் வச்சுக்கிட்டு முழு சந்ததியின் பேரை கெடுக்க வேண்டாம். கடைசியாய் தேவனுடைய வார்த்தையை நான் சொல்லி முடிக்கிறேன். அன்பு சகலத்தையும் தாங்கும். அன்பு சகலத்தையும் தாங்கும். அன்பு சகலத்தையும் தாங்கும். இந்த வார்த்தையை பிடித்துக் கொள்ளுங்க. 1 கொரிந்தியர் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 7வது வசனம் சொல்லுகிறபடி அன்பு சகலத்தையும் தாங்கும். சகலத்தையும் சகிக்கும். அந்த 2 வார்த்தை வந்து, ஒன்னு சகலத்தையும் தாங்கும், இன்னொன்று சகலத்தையும் சகிக்கும். தாங்குகிறதும் சகிக்கிறதுமான இந்த 2 கிருபைகளை பெற்றுக்கொள்ளுங்க. கர்த்தருடைய கிருபை உங்களை தாங்கும். திரும்ப நான் சொல்லி முடிக்கிறேன். தீனாளை குறித்து எதிர்மறையாய் சிந்திப்பதை விட அந்த தீனாளை குறித்தும் ஆண்டவர் வேதத்தில் எழுதி வச்சிருக்கிறாரே என்று சந்தோஷப்படுங்க. ஆண்டவரே அவர் பேரை பைபிளை விட்டு எடுக்கல. யாக்கோபு ஆசுரைக்க மறந்தாலும் ஆவியானவர் அவளுக்கு 3 அதிகாரத்துல பேரை கொடுத்து ஒரு முழு அதிகாரத்தை அவளுக்கு ஒதுக்கிட்டார். இதுதான் ஆண்டுடைய இறக்கம். ஆண்டவரே இறக்கம் பாராட்டும் போது நாம் ஏன் குற்றம் சாட்ட வேண்டும்? ஆண்டவரே ஒரு அதிகாரத்தை தனித்து தரும்போது நாம் ஏன் புறந்தள்ள வேண்டும்? நாம் நேசிப்போம், நாம் சிநேகிப்போம். சகலத்தையும் தாங்குவோம், சகலத்தையும் சகிப்போம். மகிமையின் தேவனாகிய கர்த்தருடைய கரம் உங்கள் யாவரோடு கூட இருப்பதாக. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். நாம் ஜெபிப்போம். அன்புள்ள நல்ல பரமபிதாவே, நல்ல அருமையான இந்த சாயங்காலம் கடந்த ராத்திரி வேளையில் யாக்கோபு யோசேப்பின் குடும்பம் என்ற தலையங்கத்தின் கீழாக யாக்கோபின் புத்திரர்களை குறித்து தொடர்ந்து நாங்கள் பார்க்கவும் கற்றுத்தேரவும் உதவி செய்தீர். அந்த வரிசையில் யாக்கோபின் குமாரத்தியாகி தீனாளை குறித்து ஆண்டவரே அறியப்படாத சத்தியங்களையும் மறைப்பொருளானவைகளையும் நாங்கள் திருந்துவதற்கும் சீர்படுவதற்கும் ஏதுவான நல்ல கடிந்து கொள்ளப்பட்ட சத்தியத்தின் உபதேசத்தை நீர் எங்களுக்கு கற்றுக் கொடுத்ததற்காக நன்றி ஆண்டவரே. அன்பு சகலத்தையும் தாங்கும், அன்பு சகலத்தையும் சகிக்கும். அந்த தாங்குகிற சகிக்கிற அந்த குணத்தை தருவீராக. நாங்கள் இஸ்ரவேலர் என்று சொல்லிக்கொண்டு பட்டயத்தை உருவுகிறவர்களாய் அல்ல, நுனித்தோலை துண்டிக்கிறவர்களாய் அல்ல, மகா வேதனையை உண்டு பண்ணுகிறவர்களாய் அல்ல, யாருடைய வாசனையும் கெடுக்கிறவர்களாய் அல்ல, ஒருவரையும் கலங்க பண்ணுகிறவர்களாய் அல்ல, எங்கள் வீட்டில் இருக்கிற வயது மூத்த முதிர்ந்த ஆண்கள், பெண்கள், தாத்தா, பாட்டி, சித்தப்பா, சித்தி ஒவ்வொருத்தருடைய இருதயத்திலும் புலம்பலை வரவைக்கிறவர்களாய் அல்ல ஆண்டவரே. இவர்கள் எல்லாருக்கும் நாங்கள் நல்ல ஒரு மாதிரிகளாய் இருக்க எங்களை ஒப்புக் கொண்டிருக்கிறோம். இதற்கு முன்பு நாங்கள் யாரையாகலும் கலங்க பண்ணி இருந்தால், யாருடைய வாசனையை கெடுத்து போட்டிருந்தால், எங்கள் நிமித்தம் யார் புலம்பல் பாடிக்கொண்டிருந்தாலும் அது எல்லாவற்றையும் கர்த்தர் மன்னிப்பீராக. 1 கொரிந்தியர் 13:7 அன்பு சகலத்தையும் தாங்குமே, அன்பு சகலத்தையும் சகிக்குமே. அந்த தாங்குவதையும் சகிக்கிற அந்த கிருபையும் தேவன் தாரும். இரவில் உடைய பிள்ளைகளுக்கு 5 நிமிடத்தை தாரும். இந்த சத்தியம் பிள்ளைகளை ஆண்டவரே ஊடுருவி பாய்ந்து தேவனுக்கு முன்பாய் கிருபையுள்ள பாத்திரங்களாய் மாற்றட்டும். தாழ்த்து ஒப்புவிக்கிறோம். வருகிற திங்கட்கிழமை பகல் 2 மணி முதல் 3:30 வரைக்கும் நடக்க போகிற தொடர் அந்த பகல் தரிசன ஜெபம் ஆசீர்வதிக்கப்படட்டும். திரளான ஜனங்களுக்கு கலந்து கொள்ளட்டும். தாழ்த்தி ஒப்புவிக்கிறோம். இயேசுவின் ரத்தம் செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளு ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.